ப்ரேயர் பண்றீங்களா நீங்க? நம்ம ஆரம்பிக்கலாம். பண்றேன்ப்பா. Okay. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருமையான தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி இந்த நாளிலே கூட எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் அப்பா, அதுக்காக நன்றி. எத்தனையோ காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டே வருகிறோம் சுவாமி, அதுக்காக நன்றி. அது மாதிரி எங்க அறியாமலே தெரியாதபடி எங்களுடைய கிறிஸ்டியன் வாக் ஆஃப் லைஃப்ல ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை நாங்கள் கடைபிடித்து நாங்க வந்திருக்கோம். ஆனா இந்த பைபிள் ஸ்டடி மூலியமா சில காரியங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே வந்து இதை கலந்து கொண்டு அவங்களும் பலன் அடைய, அவங்களுடைய ஆத்மீக கண்களும் திறக்கப்பட்டு சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள ஆண்டவரே, மேல் போச்சாக ஆண்டவரே சில கோட்டட் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் திருச்சபையில நுழைந்து விட்டது. இந்த பைபிள் ஸ்டடி மூலியமாக அதெல்லாம் ஆண்டவரே தவறு, அதெல்லாம் தேவையில்லாதது என்பதை உணர்ந்து சுட்டி காமிக்க எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நரகத்தின் காரியத்தை நாங்கள் படிக்கும் பொழுது அதோடைய ஆழ்ந்த சத்தியத்தையும் நீர் எங்களுக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் எங்களுக்கு டஃப்பாக இருந்தாலும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அந்த கிருபையை நீங்க கொடுக்கணும் சுவாமி. இந்த மகனுக்கு கூட ஆண்டவரே அதை எங்களுக்கு சொல்லித்தர அவருக்கும் கிருபை சுகத்தையும் பலத்தையும் நீர் அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடி எந்த விதத்திலும் தடைப்படாமல் ஆண்டவரே தொடர்ந்து நடைபெற அநேகர் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவரே மாற கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நடத்த வேண்டிய எல்லா காரியங்களையும் உன் கருத்துல கொடுக்கிறோம். பேச வேண்டிய தாசன் நீர் மறைத்து நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த கரண்ட் கட்டோ மழையோ ஏதோ வந்து ஆண்டவரே இந்த தடைப்படாமல் நடக்க எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை உன் கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இந்த ஹெல்த் டாபிக் ஆரம்பிச்சதுல இருந்து 5-10 மினிட்ஸ்ல. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மரணம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்த்தோம். ஏன் மரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது மரணம் அப்படின்னும் போது எது மரிக்குதுன்ற கிளாரிட்டி நமக்கு வேணும். ஸோ சரீரமா, ஆவியா, ஆத்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நரகத்துக்கு எது போக போகுது, மூணுமே போக போதா, எது மரிக்குது அப்படின்னு சொல்லி அதனால மரணத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல வந்து ஆத்மா தான் மரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா வேத வசனத்துல இருந்து சரீரம் மண்ணுக்கே திரும்புது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புது, ஆத்மா தான் அது மரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி அப்படின்னா பைபிள்ல வந்து பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்னு இருக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்ப பாவம் செய்யாத ஆத்மா இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் தேவ மகிமையற்றவர்களானோம். அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கனால எல்லா ஆத்மாக்களும் மரிக்கதான் செய்யும். அப்ப மரணம் என்பது ஆத்மாக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த மரணம் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னும் போது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்னு. அப்போ மனிதனுடைய உண்மையான பிரச்சனை என்ன, மனித குலத்தினுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவம். அந்த பாவத்தின் விளைவாக என்ன நடக்குதுன்னா ஆத்மா மரிக்கிறது. மனிதனுடைய ஆத்மா மரிக்கிறது, மனிதன் மரிக்கிறான் அப்படின்றத பார்த்தோம். அப்போ உண்மையான எதிரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேதத்தின்படி மரணம் தான் உண்மையான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். எங்கேயுமே பாவத்தின் சம்பளம் நரகம்னு கொடுக்கப்படவே இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நரகம் அப்படின்றது வந்து உண்மையான எதிரி கிடையாது. அது உண்மையான எதிரியை மறைச்சு அதை டைவர்ஷன் பண்றதுக்காக மதங்களால கொடுக்கப்பட்ட ஒண்ணுதான் நரகம் அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். அப்போ பைபிள் படி உண்மையான பாவத்தினுடைய எதிரி இல்லாட்டி பாவத்தினுடைய ரியல் பிரச்சனை என்ன அப்படின்னும் போது மரணம் தான். கடைசி சத்ரு, பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு நரகம் கிடையாது, அது மரணம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி எந்த வசனத்திலயும் வந்து பைபிள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை வந்து நரகத்துல இருந்து மீட்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஒரு வசனம் கூட கிடையாது. மாறா வசனம் எப்படி இருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்ம மரணத்திலிருந்தும் அழிவுல இருந்தும் மீட்டு ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப மரணத்திலையும் அழிவுல இருந்தும் ஜீவனை கொடுக்க வந்தார் தான் இருக்கே தவிர நிச்சயமா உயிரோடு நரகத்துல இருந்து நம்மளை இருந்து மீட்கிறதுக்கு அந்த மாதிரி வந்தாருன்னு சொல்லிட்டு வசனம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரங்கள்ல எட்டமாலஜி ஆஃப் த வேர்ட் ஹெல்,
அதாவது அந்த நரகம் அப்படின்ற வார்த்தை ஹெல்ன்ற வார்த்தையினுடைய சொற்பிறப்பியல், அது எப்படி ஆரம்பிச்சு வந்துச்சு, அது எந்த மூல மொழியில இருந்து வந்துச்சு, அதனுடைய ஆரம்ப காலத்துல அந்த மொழியினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவா இருந்துச்சு, அது மருவி எப்படி மாறி வந்துச்சுன்னு சொல்லி அந்த ஹிஸ்டரி, அந்த வார்த்தையை குறிச்சதான ஒரு எட்டமாலஜிக்கல் ஸ்டடி, அந்த எப்படி வளர்ந்து வந்துச்சு, அந்த வார்த்தை உருவாகி வந்துச்சுன்னு பார்த்தோம். அப்ப அந்த மூல மொழியில அதனுடைய வார்த்தையினுடைய பொருள் என்னவா இருக்கு அப்படின்னா, மறைக்க, பாதுகாக்க, காண முடியாத, ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய இந்த மாதிரி இதுலலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உதாரணத்துக்கு அந்த ஷெல்லுன்ற வேர்டு, ஸ்கல்லுன்ற வேர்டு, இதெல்லாம் வந்து அந்த எல்ற சவுண்ட் முடியறதெல்லாம் வந்து இதனுடைய ஆரிஜின்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். அடுத்தது கிறிஸ்தவத்துல நரகம் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்ப கிறிஸ்தவத்துல வந்து நரகம் அப்படின்ற டாபிக் வந்து பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. மொழிபெயர்ப்புல வந்து இங்கிலீஷ் பைபிள்ல ஹெல்லுன்னு போட்டிருக்காங்க, கிரேவ்னு போட்டிருக்காங்க, பிட்டுன்னு போட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தனித்தனியா நம்ம படிக்க போறோம். இருந்தாலும் அறிமுகம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுல வரும்போது தான் இந்த நரகம் குறித்த காரியங்கள், சில காரியங்கள் உள்ள வருது. அது தொடர்ந்து சர்ச் ஹிஸ்டரியிலயும் வருது. அதுக்கு முக்கியமான 4 காரணங்கள் இன்னைக்கு அந்த சர்ச் ஹிஸ்டரியில இருக்கக்கூடியதுல வந்து நரகம் அப்படின்ற டாபிக், அதை பத்தி ஒரு ஐடியாலஜி இருக்கு. இந்த கான்செப்ட் எப்படி கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துச்சுன்னா, முதல் விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பேகன் ரிலிஜன், அதாவது புற மதத்தினுடைய தாக்கங்களால உண்டாக்கப்பட்டுச்சு. இது எங்க முக்கியமா ஆரம்பிச்சதுன்னா பாபிலோன் சிறையிருப்புல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாபிலோன் சிறையிருப்புக்கு போகும்போது அங்க உள்ள கலாச்சாரங்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சு பாபிலோனியன் டல்மூட் எழுதினாங்க. அதுல இருந்து நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, இதுக்கு உதாரணமா தான் அந்த ஐஸ்வர்யான் லாசரனுடைய ஓமையை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பண ஆசை உள்ள பரிசேயர்களுக்கு சொல்றாருன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து கிரேக்க தத்துவங்களின் தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கிரீக் பிலாசபிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப கிரேக்க தத்துவங்களுடைய தாக்கம் எப்படி இந்த நரகம் கான்செப்ட்ல இன்னைக்கு இருக்கிற கான்செப்டுக்கு எப்படி உருவாக ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, பைபிள்ல எங்கேயுமே ஆத்மா மரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போடவே இல்லை. ஆத்மா அழிவில்லாததுன்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்ல. இந்த கனியை புசிக்கும் நாள்லே சாகவே சாவாயினாரு, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்னாரு. அப்ப இந்த ஆத்மா சாகும் அப்படின்றதான் வேதாமம் சொல்லி வருது. ஆனா கிரேக்க தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆத்மா அழிவில்லாதது, அது என்னென்னைக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தாக்கம் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தனால, அப்ப அழிவில்லாத ஆத்மாக்கு ஒரு நிரந்தரமான நித்தியமான ஒரு இடம் வேணும். அதனால நல்ல ஆத்மாக்களுக்கு ஒரு இடமும் கெட்ட ஆத்மாக்களுக்கு எரிகிற நரகம்ன்ற கான்செப்ட்லாம் உள்ள கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் படிச்சோம். அதுக்கு அடுத்ததா 3வது எப்படி கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துச்சுன்னா, த ரோல் ஆஃப் த ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ், ஆரம்ப காலத்துல இருந்த சபை தந்தையர்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு. அவங்க எல்லாருமே வந்து முக்காவாசி பேர் இந்த கிரேக்க தத்துவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்தனால, அதுக்கப்புறம் அவங்க வந்து சர்ச்ல கிறிஸ்டியானிட்டியில அந்த ரோமன் கத்தோலிக்க அந்த சபை ஃப்ரேம் ஒர்க்ல நிறைய காரியங்களை உள்ள கொண்டு வந்தாங்க. அதுல குறிப்பா அகஸ்டின் அப்படின்ற ஒரு பங்கு பெரும்பங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 4வதா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிப்ளிக்கல் டிரான்ஸ்லேஷன், அதாவது ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகள்லையும் வந்து டிரான்ஸ்லேஷன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு, ஏன்னா எந்த டிரான்ஸ்லேஷன்லையுமே அதை லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய எழுத்தின்படியான மொழிபெயர்ப்பை தவிர மீதி முக்காவாசியான மொழிபெயர்ப்புகள்ல எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து, உதாரணத்துக்கு கிரேக்கத்துல 4 வெவ்வேறான வார்த்தைகளை ஒரே வார்த்தையா ஹெல்லுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரே வார்த்தையான ஷியோல் அப்படின்றத 3 வெவ்வேறான இங்கிலீஷ் வார்த்தையில எல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப அந்த இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கரெக்டான தன்மை இல்லாம மொழிபெயர்த்தனால அந்த நரகம்ன்ற கான்செப்ட் உள்ள இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பொதுவா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நரகம் அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ், தர்க்கங்கள், அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை பார்க்கறதுக்கு நரகம் அப்படின்றது வந்து உண்மையிலேயே என்ன அப்படின்றதுலயே நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வேதாமத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல அது ஷியோலா, இல்ல ஹேடிஸா, இல்ல கெஹனாவா, இல்ல புறம்பான இருள்னு சொல்லக்கூடிய அவுட்டர் டார்க்னஸா, இல்ல டட்டாரஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுவா, இல்ல அக்னி கடல்னு சொல்லக்கூடிய லேக் ஆஃப் ஃபயரா? ஸோ இப்படி எதை வந்து மக்கள் இன்னைக்கு நரகம் அப்படின்றத எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுலயும் தர்க்கங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுதான் நரகம், இதுதான் நரகம், இல்ல இது எல்லாமே சேர்ந்தது நரகம், இல்ல இதுல ஒரு சிலது தான் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து இது எல்லாமே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வரோம். இப்ப அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நரகம் அப்படின்னும் போது அதுல இருக்கக்கூடிய
வெவ்வேறான புரிதல். நரகம்னா என்ன அப்படின்ற கான்செப்டுக்கே உதாரணத்துக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா, சிலர் வந்து நரகம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மரித்தவர்களின் இடம் அப்படின்லாம், அங்க வந்து மரித்தவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இந்த பிளேஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்னு, அதாவது தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். நரகம்ன்றது வந்து மரித்த பிறகு தண்டனை அனுபவிக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து அது வந்து ஸ்டேட் ஆஃப் டெட் இல்ல, அது ஒரு இடமே கிடையாது, அது மரித்தவர்களுடைய நிலை. மரித்த பிறகு மரித்தவர்களுடைய நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அதெல்லாம் ஹெல்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல கான்செப்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இதே தர்க்கம் டிஸ்பியூட்ஸ் பண்ணக்கூடியதுல வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள டிஸ்பியூட் பண்றதுல மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹவு லாங் வில் த ஹெல் எக்ஸிஸ்ட், எவ்வளவு காலம் இந்த நரகம்ன்றது இருக்கும், அது நித்திய நித்தியமா அழிவில்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆத்மா அழிவில்லாதது அப்படின்னும் போது அழிவில்லாத ஆத்மாக்கு அழிவில்லாத இடம் வேணும். அதனால நரகம்ன்றதுக்கு அழிவே கிடையாது, முடிவே கிடையாது, அது நித்திய நித்தியமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து அது வந்து ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைமுக்கு இருக்கும், கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வசனத்துல இருந்து சொல்றாங்க. அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. இதெல்லாம் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு வரோம், ஜஸ்ட் இது என்ன பார்த்துட்டு வந்தோம்னு. அதுக்கு அடுத்தது நாலாவது பாயிண்ட், அதுல இருந்து நரகத்துக்கு போனவங்க அதுல இருந்து வெளியே வர முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு ரிகவர் ஃப்ரம் த ஹெல்? இல்ல அதுல இருந்து உள்ள போயாச்சுன்னா போனதானே ஒன்ஸ் ஃபார் ஆல். அப்ப அந்த நரகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? சோ இந்த மாதிரியான தர்க்கங்கள் பொதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து இதைதான் இப்ப நம்ம கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் பார்த்தது 3 முக்கியமான கிறிஸ்டியன் வியூஸ் ரிகார்டிங் த எண்ட் ஆஃப் த அன்சேவ்டு. ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்களுடைய இறுதி நிலைமை எப்படி இருக்கும், அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிச்சும் ஒரே வியூ கிடையாது. எடுத்த உடனே எல்லாருமே அது நரகத்துல போயிடுவாங்கன்னு. கிறிஸ்தவத்திற்குள்ளேயே 3 பெரிய வியூஸ் இந்த சம்பந்தமா இருக்கு. அதுல முதல் வியூ வந்து உணர்வுடன் கூடிய நித்திய வேதனை. இதைதான் நரகம்னு சொல்லி இந்த எட்டர்னல் கான்சியஸ் டார்மெண்ட்ன்றாங்க. அங்க ஜனங்கள் உயிரோடயே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, அங்க வேதனையில இருப்பாங்க, அவங்களுக்கு நினைவு இருக்கும், உணர்வு இருக்கும், முடிவே இல்லாத வேதனையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வியூ. இந்த ஒரு கருத்து இருக்கு. ரெண்டாவது, இதை நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ரெண்டாவது கருத்து வந்து அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அனிலேஷன் அப்படின்றாங்க. அனிலேஷன்ன்றது என்னன்றது இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது மூணாவது வியூ என்னன்னு பார்த்தோம்னா, அனைவரின் ரட்சிப்பு. எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க, யாருமே விடப்பட போறது கிடையாது, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றது மூணாவது வியூவா இருக்கு. அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுடைய முடிவை குறித்து கிறிஸ்தவத்தில் இருக்க 3 வியூ, 3 கண்ணோட்டங்கள், பார்வைகள்னு பார்த்தோம். ஸோ இந்த இதுலயே வந்து 3 இது இருக்கு. ஒன்று உணர்வுடன் கூடிய நித்திய வேதனை, ரெண்டாவது அனைலேஷன் சொல்லக்கூடிய அழித்தல், மூணாவது யூனிவர்சல் ரெக்கன்சிலேஷன் சொல்லக்கூடிய சால்வேஷன் ஆஃப் ஆல்னு சொல்றாங்க. இது அனைவரின் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த உணர்வுடன் கூடிய நித்திய வேதனை அப்படின்றது இட்டர்னல் கான்சியஸ் டார்மெண்ட் அப்படின்றத வந்து போன வாரம் நம்ம வேத வசனங்கள்ல இருந்து ஏன் அதை நம்புறாங்க, அதை நம்புறதுக்கான பிப்ளிக்கல் ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தினுடைய அர்த்தங்கள்லாம் டீப்பா நம்ம இன்னும் வர வாரங்கள்ல பார்க்கலாம்னு சொல்லியாச்சு. ஆக மொத்தம் நம்ம ஒரு பைபிளை திறந்து படிக்கும் போது அதுல இருக்க வசனத்தை வச்சு அவங்க அதனுடைய புரிதலின்படி இல்ல நித்திய நித்தியமா வேதனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சில காரணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமா குறிப்பிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ரெஃபரன்ஸோட போன வாரம் பார்த்தோம். முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டுள்ள நித்தியம், சதா காலம் மற்றும் அப்புறம் என்றென்றைக்கும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நித்திய உணர்வுடன் கூடிய வேதனை, அதை நம்புறவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால இதை நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அக்னி ஒருபோதும் அணைவதில்லை, அவர்கள் அக்னி ஒருபோதும் அணைவதில்லைன்னு சொல்றது அந்த மாதிரியான வார்த்தைகள். அவர்களுடைய புழு ஒருபோதும் சாவதில்லை, அக்னியில எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது. அடுத்தது புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் போது அந்த உணர்வுடன் கூடிய வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஐஸ்வர்யான் மற்றும் லாசரு அந்த ஓமையில வந்து விரலினுடைய இது நுனியில ஒரு சொட்டு தண்ணியாச்சும் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள். அந்த மாதிரியான சில வசனங்கள்லாம் நம்ம எடுத்து படிச்சு அதே மாதிரி வெளிப்படுத்தினல்ல அவர்களுடைய புகை, வாதையின் புகை வந்து சதா காலங்களிலும் எழும்பும், இரவும் பகலும் அவர்கள் வாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த இதுல வந்து 3 கண்ணோட்டம்ல முதல் கண்ணோட்டம் லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம். இந்த வாரம் நம்ம அதோட இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனைலேஷன் சொல்றாங்க, அதாவது அழித்தல், மொத்தமா அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது வந்து ரெண்டாவது வியூல வரக்கூடிய ஒரு காரியம். அப்ப அழித்தல் அப்படின்னு சொல்லும் போது
இந்த அழித்தல் டாக்டரின் இருக்குல்ல கோட்பாடு, இந்த அழித்தல் அப்படின்ற டாக்டரின்ல வந்து 2 பகுதியா பிரிச்சு சொல்றாங்க. ஒரே பகுதி இப்ப நித்திய அழிவுள்ள வேதனை அப்படின்னு சொல்லும் போது அழிவில்லாத வேதனைன்னு சொல்லும்போது இட்டர்னல் கான்சியஸ் டார்மெண்ட் போது அதுல வந்து முடிவே கிடையாது, அது எல்லாரும் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது. ஆனா இந்த அனிலேஷன் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள அந்த கோட்பாடாளர்கள் வந்து அதை 2 பிரிவா பிரிக்கிறாங்க அந்த கோட்பாடை. ஸோ அப்போ முதல் பகுதி என்ன வருது அப்படின்னா நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை. அப்ப அழியாமை இருக்கு, ஆனா நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை அப்படின்னு சொல்லிட்டு. 2வது பகுதி வந்து அழித்தல். முதல் பகுதி என்னது? நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை. நிபந்தனைக்குட்பட்ட அழியாமைனா கண்டிஷனல், சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அழியாமைன்றது இம்மார்டாலிட்டி. அப்போ சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இம்மார்டாலிட்டி கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அதுதான் அவங்க பிலீவ் பண்ற ஃபர்ஸ்ட் பார்ட், நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை அப்படின்றது. 2வது பகுதி வந்து அழித்தல். அழித்தல்னா டிஸ்ட்ரக்ஷன் இல்லாட்டி அனிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு பார்ட்டா பார்ப்போம் இந்த 2 பார்ட்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை அப்படின்னு சொல்லும் போது என்ன புரியுது இதுல இருந்து? அதாவது ஒரு நிபந்தனைகள் இருந்துச்சுன்னா, ஒரு கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா, அது கண்டிஷன் பிரகாரமா நம்ம நடந்தோம்னாக்கா அந்த அழியாமை இருக்காது அப்படின்னுட்டா. ஓகே, அந்த அழியாமை இருக்கும், நிபந்தனைக்கு உட்பட்டு நடந்தா அழியாமை இருக்கும். அழியாமைன்றது வந்து இம்மார்டாலிட்டி இங்கிலீஷ்ல. ஓகே, வேற யாராவது? கண்மணி புரியுதாமா? அதாவது நிபந்தனைக்குட்பட்ட அழியாமைன்னு இருக்கு இல்லையா, இந்த நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை அப்படின்னு சொல்லும் போது அதுல முக்கியமான விஷயமா என்ன புரியுது? அதாவது ஏதாவது கண்டிஷன் மூலமா நமக்கு இம்மார்டாலிட்டி கிடைக்கும், அழியாமை கிடைக்கும் போது ஏதாவது தோணுதா? அதுதான் இப்போ சபை இப்போ சொல்ற காரியங்கள் தானேனா? இல்ல, ஓகே நான் சொல்றேன் அது புரியறதுக்காக. நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை அப்படின்னு சொல்லும் போது இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நித்திய உணர்வுள்ள வேதனை அப்படின்ட்டு இருக்கு. அப்ப நித்திய உணர்வுள்ள வேதனைன்னு நம்ம இதுக்கு போன வாரம் பார்த்தோம் இல்லையா, இட்டர்னல் கான்சியஸ் டார்மெண்ட், நெருப்புல என்னன்னைக்கும் உயிரோட எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். ஆமா, அப்ப அதுக்கும் இந்த கோட்பாடு, இந்த டாக்டரின் இருக்குல்ல, இதுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோட்பாட்டுல வந்து இவங்க வந்து நித்தியமா எல்லாரும் உயிரோடையே இருப்பாங்க அப்படின்றதே சொல்லல. ஏன்னா அந்த அழியாமை வந்து எல்லாருக்கும் கிடையாது, நிபந்தனைக்குட்பட்ட அழியாமைன்னு சொல்றாங்க. புரியுதா வித்தியாசம்? புரியுதுங்கண்ணா. அதாவது இதுல வந்து ஒரு நிபந்தனை இருக்கு, அந்த நிபந்தனையை பூர்த்தி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அழியாமை கிடைக்கும். அப்ப நிபந்தனையை பூர்த்தி செய்யலைன்னா என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடுவாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க இது போன வாரம் பார்த்தா அந்த நித்திய உணர்வுள்ள வேதனை அப்படின்னும் போது அதுல வந்து அவங்களுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா ஆத்மா அழியவே அழியாது. ஆத்மா அழியாதுன்றதுனாலதான் அந்த அழியாத ஆத்மாக்கு அழியாத ஒரு இடம் வேணும்னு சொல்லி அது வேதனை நிறைந்த இடமா இருக்கும்னு சொல்லிதான் நரகம்ன்ற கான்செப்ட்ல நித்திய உணர்வுள்ள வேதனைன்னு கொண்டு வந்தாங்க. அப்ப அது போன வாரம் இல்ல ஜென்ரலா சர்ச்ல வந்து இன்னைக்கு சொல்ற கான்செப்ட்ல வந்து நரகத்துக்கு போனா நித்தியமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், முடிவே இருக்காது, அங்க மரணமே கிடையாது, அழிவே இல்லாம எரிஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்ல வந்து அடிப்படையா என்ன இருக்கு அப்படின்னா, ஆத்மா அழிவதில்லை, ஆத்மா மரிக்காது அப்படின்றதுனாலதான் அதுக்கு மேல இவ்வளவு விஷயங்களும் வருது. இப்ப இவங்களுடைய கோட்பாட்டுல வந்து ஆத்மா அழியுதுன்னு தான் இவங்களும் சொல்றாங்க. வித்தியாசம் அதுதான், முக்கியமான வித்தியாசம். புரியுது இல்லையா? புரியுதுங்க. அப்ப நிபந்தனைக்குட்பட்ட அழியாமைனா நிபந்தனைக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அழியாமை, மீதி பேர்லாம் அழிவாங்க அப்படின்றதுதான் இதுக்கு பொருளா இருக்கு. இப்போ அவங்க வந்து கிரேக்க தத்துவத்திலிருந்து வந்ததுதான் அந்த அழிவில்லாத ஆத்மா அப்படின்ற கருத்து. அதாவது ஆத்மா சாகாது, சரீரம் மறைச்சாலும் ஆத்மாவுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய காரணமா தான் இந்த நித்திய உணர்வுள்ள வேதனைன்ற அந்த காரியத்தையே வந்து அவங்க உருவாக்கினது. ஆனா இந்த இதுல வந்து நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை அப்படின்ற கோட்பாட்டுல வந்து முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா,
அதுல இருந்து வரக்கூடிய வேறுபாடு என்னன்னா, இவங்க சொல்றது வந்து ஆத்மா அழியும் அப்படின்ற கருத்தை தான் இவங்க சொல்றாங்க. அப்ப இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கும். அவங்க வந்து ஆத்மா அழியாதுன்றத பிலீவ் பண்றாங்க, இவங்க ஆத்மா அழியும் அப்படின்றத பிலீவ் பண்றாங்க. அப்ப எல்லாரோட ஆத்மா அழியும், யாருக்கு அழியாது அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லிட்டு வராங்க. அப்ப அதுக்கு வந்து 3 விஷயங்கள் சொல்றாங்க. முதல் காரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து இயல்பாகவே அழியாதவர்கள்லாம் கிடையாது. நம்ம என்னன்னைக்கும் அப்படியே அழியாம இருப்போம், நித்தியமானவர்கள் நம்ம அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம அழியக்கூடியவர்கள் தான், நம்ம நித்தியமானவர்கள் கிடையாது. எல்லாருமே வந்து மரணம் அடைவுங்கிறவங்க தான். நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் மரணம் அடைவோம் அப்படின்றது. மரணம்ன்றது வந்து இவங்க வெறும் சரீரத்தை மட்டும் சொல்லாம ஆத்மா மறிச்சிரும், ஒண்ணும் இல்லாம போயிரும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. புரியுது இல்லையா? அந்த புரியுது. மனிதன் வந்து இயல்பாகவே அழியும் தன்மையில தான் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சில வசனங்கள் பார்த்தோம், போன வாரம் கூட பார்த்திருக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம், ஏகமாய் தேவ அற்றவர்களானோம். அப்ப இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். எல்லாருமே வந்து பாவம் செஞ்சிருக்கோம், பாவம் செஞ்ச எல்லாருமே சாகதான் போறாங்க. அப்ப எல்லாருக்கும் சாவுன்றது நிச்சயம் அப்படின்னும் போது அழிவு அப்படின்றது நிச்சயம் அப்படின்றாங்க. இப்ப இது இன்னொரு வார்த்தையும் பார்க்கலாம். எதுக்காக அப்படி இன்னொரு வசனம் பார்க்கலாம். எதுக்காக இந்த வசனம் பார்க்கறோம் அப்படின்னா, போன வாரம் பார்த்த அந்த கோட்பாட்டாளர்கள் வந்து ஆத்மா அழியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் இன்னைக்கு பெரும்பாலான சபைகளும் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஆத்மா அழியாது, இயற்கையாவே ஆத்மான்றது அழியும் தன்மையே கிடையாது. ஒண்ணு இந்த சரீரத்துல இருக்கும், இல்லைன்னா பரலோகத்துல இருக்கும், இல்ல நரகத்துல இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல உயிரோடையே தான் இருக்கும் ஆத்மா. ஆத்மாவுக்கு முடிவும் கிடையாது, அழிவும் கிடையாதுன்றாங்க இல்லையா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது வந்து இம்மாற்றல், அழியாதது ஆத்மா அப்படின்றது தான் அவங்களுடைய கோட்பாடு. ஆனா பைபிள்ல வந்து அப்படி ஒரு வசனம் கிடையாது, இதுக்கு மாறாதான் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுல உதாரணமா இவங்க கோட் பண்ணக்கூடிய முக்கியமான வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர்ல 2வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. ரோமர்ல 2:7. ரோமர் 2:7 யாராவது படிங்க. சோர்ந்து போகாமல் ம். நற்கைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்னு தேவன் சொல்லியிருக்காரு இந்த வசனத்துல? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும், அடுத்து என்னது முக்கியமானது, அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு. இப்ப மனிதன் வந்து இயற்கையாவே அவனுக்குள்ள அழியாமை இருக்குன்னா, அவன் புதுசா போய் அழியாமையை தேடணுமா? புரியுதா கேள்வி? இல்ல அது புரியல. புரியல. ஓகே, திரும்ப சொல்றேன். இப்ப என்கிட்ட ஒரு பொருள் எனக்குள்ளேயே என்கிட்டயே இருக்கு ஒரு பொருள். அந்த பொருளை நான் எங்க இருக்குன்னு நான் தேடி அலைவேன். அந்த பொருளை என்கிட்ட இருக்கிற பொருளை தேடி அலைய மாட்டேன், ஏன்னா அது என்கிட்டயே தான் இருக்கு. அப்ப இந்த வசனத்துல வந்து யாருக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி சொல்றாரு ஆண்டவர். அதுல வந்து சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, அது நம்ம செய்யறது, மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும், இம்மார்டாலிட்டி, இங்கிலீஷ்ல வந்து சீக்கிங் ஃபார் க்ளோரி அண்ட் ஹானர் அண்ட் இம்மார்டாலிட்டி. அப்ப அழியாமையை தேடுகிறவர்களுக்கு தேவன் வந்து நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அழியாமை வந்து மனிதன் பிறக்கும் போதே அவன் அழியும் தன்மையிலேயே கிடையாது, அவன் அழியாமையில தான் இருக்கிறான். அப்படின்னா மனிதன் வந்து அழியாமையை தனியா தேட வேண்டியதே இல்லை, அவன் ஏற்கனவே அழியாமையில தானே இருக்கிறான். அப்ப பழைய அந்த நித்திய ஆத்மா அழியும் அப்படின்னு சொன்ன கோட்பாடே தப்பு. இது சாரி, ஆத்மா அழியாது அப்படின்னு சொல்ற கோட்பாடு தப்பு. ஆத்மா அழியும். அதனாலதான் அழியிற மனுஷன், அழியிற ஆத்மாவுடைய மனுஷன் அழியாமையை தேடுகிறான். அப்படி தேடுறவங்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. திரும்ப படிச்சு பார்க்கலாம் அந்த வசனத்தை. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப யாரோ ஒரு கேட்டகரிக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார்ன்றாரு. அந்த கேட்டகரியில யார் அப்படின்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு அப்படின்னும் போது, அப்ப அழியாமை இயற்கையா மனிதர்களுக்கிட்ட கிடையாது. மனிதர்கள் அழியும் தன்மையில இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் வந்து மகிமையும் கனத்தையும் அந்த அழியாமையும் தேடுறவங்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்ட்டு தான் இந்த வசனம் சொல்லுது. புரியுது இல்லையா? அப்ப அழியாமை தேடுகிறவர்கள் அப்படின்னும் போது அவர்களிடத்துல ஏற்கனவே அழியாமை கிடையாது அப்படின்றதே ப்ரூவ் ஆகுது.
மனிதன் இயற்கையாவே அழியாம இருக்கான். ஏன்னா இப்ப ஆத்மா அழிவதில்லை, ஆத்மா மரிக்காது, ஆத்மாக்கு அழிவே இல்லை அப்படின்றாங்க இல்லையா. மனிதன் ஏதோ ஒரு நிலையில அவன் இருந்துகிட்டே இருப்பான், ஆத்மா அழிவே அழியாதுன்றாங்க. அப்படி வசனம் சொல்லல. ஆத்மா அழியக்கூடிய ஆத்மாவா தான் இருக்கு. இத யார் தேடுறாங்களோ தேவன் அவங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. புரியுது இல்லையா? அப்போ நித்திய உணர்வுடன் இருக்கிற அந்த வேதனை, அந்த ஒரு டாக்டரின் இருக்கு இல்லையா, ஆத்மா அழியவே அழியாதுன்றது, அது வேதத்திற்கு முரணான நம்பிக்கையா இருக்குன்னு இங்கேயே ப்ரூவ் ஆகுது. ஏன்னா எங்கேயுமே வசனம் சொல்ல பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்ட்டு இருக்கு. மனிதன் இயற்கையாகவே அழியாதவன் கிடையாது, ஆத்மா அழிவில்லாத ஆத்மாலாம் கிடையாது மனிதனுக்கு. அவன் அழியும் தன்மையில உள்ளவன். அந்த மனிதன் அழிவில்லாததை, அழியாமையை தேடும் போது தேவன் அவனுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்றது இவங்களுடைய மெயினான வசனமா கோட் பண்றாங்க. அதாவது இந்த கோட்பாட்டாளர்கள், அதாவது அனிலேஷன் சொல்லி இந்த அழித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த கோட்பாட்டாளர்கள் முக்கியமா சொல்லக்கூடிய காரியங்களை இயற்கையாவே மனிதனுக்கு அழியாமை கிடையாது, அந்த அழியாமையை தேடுகிறவர்களுக்கு தேவன் அதை அளிக்கிறார் அப்படின்றதுதான் இவங்களுடைய பாயிண்டா இருக்கு. புரியுது இல்லையா? இது புரியுது. ஓகே. ரெண்டாவது விஷயம் என்ன இவங்க சொல்றது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அழியாமை அப்படின்றது தேவன் ரட்சிக்கும் மக்களுக்கு மட்டுமே, யாரெல்லாம் தேவன் ரட்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் ஒரு கிஃப்ட், ஒரு வரமா இருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் அது ஸ்பெஷல் கிஃப்டா அளிக்கப்படுது. எது? அழியாமை அப்படின்றது. அதுதான் இவங்களுடைய, ஏன்னா யார் தேடுறாங்களோ, நற்கிரியை செஞ்சு மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? நித்திய ஜீவனை அளிக்கிறாரு. அப்படின்னா அழியாமைன்றது எல்லாருக்கும் பொதுவா மொத்தமா இருக்கிற விஷயம் கிடையாது. தேவன் எவர்களை ரட்சிக்கிறாரோ அந்த மக்களுக்கு மட்டும்தான் இது ஒரு வரமா கொடுக்கப்படுது, கிஃப்டா அழியாமை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு முக்கியமா அவங்க சொல்லக்கூடிய வசனம் 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல 53வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15ல 53. 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்ப அழிவுள்ளதாகிய இதுன்னும் போது மனிதனை சொல்றாங்க. அப்ப அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு எதுவானது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற வசனத்தையும் கோட் பண்ணி, அதனால இயற்கையாவே நமக்கு கிடையாது, அழியாமையும் சாகாமையும் நமக்கு கிடையாது. ஆனா இதை நம்ம தரித்து கொள்ளும் போது தரித்து கொள்ள வேண்டும், இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு டீச்சிங் சொல்றாங்க. ஆனா இதுல முக்கியமா பாக்குறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இது அவர்களுடைய கோட்பாடு, அவங்க சொல்லக்கூடிய டீச்சிங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது பொதுவான டீச்சிங் கிடையாது. அந்த குறிப்பிட்ட டாக்டரின் சொல்றவங்க அந்த கோட்பாட்டிற்கு பயன்படுத்துறதுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த வசனத்துல முக்கியமா பார்த்தோம்னா எங்கேயுமே இது ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படுற ஒரு வரம்னு குறிப்பிடப்படலை. இந்த நம்ம படிச்ச வசனத்துல அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இருக்கு. இது குறிப்பிட்டு இவங்க சொன்னாலும் கூட இது வெறும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த வசனத்துல எங்கேயும் குறிப்பிடப்படவே இல்லை. நம்ம இன்னும் 2 வசனத்தையும் பார்க்கலாம். அதையும் அவங்க சொல்லக்கூடிய வசனமா தான் இருக்கு. ஒண்ணு யோவான் 3:16. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமா இருக்கும். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஓகே. அப்ப தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்ப இது என்னன்னா நிபந்தனைக்குட்பட்ட அழியாமைன்னு சொன்னாங்க இல்லையா, கண்டிஷனல் இமார்டாலிட்டி அப்படின்ற டீச்சிங்ல வரும்போது அவங்க என்ன கண்டிஷன் அப்படின்னும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்ப இது ஒரு கண்டிஷன், கரெக்டா? அவனுக்கு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை கோட் பண்ணி சொல்றாங்க. அதே இதுல இப்ப 16 படிச்சோம், 18வது வசனத்தையும் திரும்ப படிங்க. யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஓகே.
அப்ப இங்க சொல்லும் போது ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று அப்படின்னு வருது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் சொல்லியாச்சு. ஓகே. விசுவாசியாதவனோ அப்படின்னும் போது இது கண்டிஷனல் ஆகுது. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று, ஏற்கனவே ஆயிருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்படின்னா அது எப்ப நடந்துச்சு? அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டானது புரியுது இல்லையா? அந்த வசனத்துல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுது. கடைசி படிச்சு பார்த்தோம்னா குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று, ஏற்கனவே ஆயிட்டான், அவன் டிக்ளேர்டு அந்த மாதிரி. அப்ப ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிட்டான் அப்படின் போது அது எப்ப நடந்துச்சு? புரியுதா கேள்வி? இல்ல, ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்றீங்களா? அந்த வசனம் அப்படிதானே போட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்ப விசுவாசிக்காதவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால், அவன் விசுவாசிக்காதனால அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று, உட்படுவான் இல்ல, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவான் அப்படின்னு சொன்னா அது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஆகும். ஆனா இங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்படின்னு இருக்கு. அப்ப ஏற்கனவே அவன் உட்பட்டாயிட்டான் அப்படின்னும் போது கேள்வி என்ன கேக்குறா, எப்ப அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிட்டான்? அதாவது அவன் விசுவாசிக்கலையல்ல, விசுவாசிக்கலன்றனால ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்றுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ஆதாம்னுடைய பாவம் செய்த போது, ஆதாம் பாவம் செய்த போது எல்லோருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று. அந்த ஆக்கினை தீர்ப்பு ஏற்கனவே உண்டாயிருச்சு எல்லார் மேலயும். எல்லாரும் ஏகமாய் விசுவாசம் இல்லாம எல்லாருமே அவிசுவாசிகள் ஆயிட்டாங்க. எல்லாரும் மேலயும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று. ஆனா அதுக்கப்புறம் எவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீதி பேர்லாம் விசுவாசிக்காதவங்களாம் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உண்டாயிற்று அப்படின்னும் போது எப்ப ஆச்சு அப்படின்னும் போது ஆதாம் செய்த பாவத்தின் போதே அது மொத்த மனுக்குலத்துக்கும் அப்ளை ஆயிருச்சு. புரியுது இல்லையா இப்ப வித்தியாசம்? புரியுது. அப்ப இவங்க ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக ஏற்கனவே எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதுல விசேஷமாக யாரெல்லாம் அவருடைய குமாரன் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அவங்க நியாய தீர்ப்புக்கு தீர்க்கப்படான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் முன்னாடி இதுலயும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நிச்சய ஜீவனை அடைவான் அப்படின்னு சொல்றாரு. இதுலயும் அவரை விசுவாசிக்கிறவர்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஏன்னா அது ஒரு எக்ஸப்ஷன் கிடைக்குது. அப்ப மீதி பேர்லாம் விசுவாசிக்காதவங்களாம் ஏற்கனவே தீர்க்கப்பட்டாயிற்று போது எப்ப அப்படின்னா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆதாம் பாவம் செய்த போதே அந்த தீர்ப்பு உண்டாயிற்று. புரியுது இல்லையா? புரியுது. ஓகே. அதனால இப்ப இவங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று, எல்லாரும் மறிக்கதான் போறாங்க, ஒருத்தருக்கும் மரணத்துல இருந்து விடுதலை கிடையாது. ஆனா கண்டிஷனல் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது அது நிபந்தனைக்குட்பட்டு அழியாமைன்னும் போது என்ன நிபந்தனை, அந்த நிபந்தனைக்குட்பட்டு இம்மார்டாலிட்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னும் போது ஒண்ணு அவங்க இம்மார்டாலிட்டியை தேடுறவங்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று, எல்லாரும் மரணத்துக்கு தான் போறாங்க. ஆனா எவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு போக மாட்டாங்க. அப்ப மீதி பேர்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் இருக்கு, அதனால அவங்க எல்லாம் போதான் போறாங்க ஆக்கினை தீர்ப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த அழியாமையில வித்தியாசத்தை காட்டுறாங்க. புரியுது இல்லையா? இது எதுக்கு சொல்லிட்டு வரோம் அப்படின்னா பைபிள்ல இருந்து ஒரு சில காரியங்களை எடுத்து ஏன் அவங்க அதை நம்புறாங்க. போன வாரம் நம்ம பார்த்தது பைபிள்ல இருக்க வசனங்கள்ல இருந்து அவர்கள் புழு சாகாமல் இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும், அவர்கள் வாதையின் புகை என்றென்றும் எரியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்ததை வச்சு அந்த டீச்சிங்ல எடுக்கிறவங்க இது நித்தியமா வேதனையில இருக்க போறாங்க, அதுக்கு முடிவே கிடையாது, அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வசனங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்.
இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இன்னொரு வியூ வச்சிருக்காங்க இல்லையா, அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனலைசேஷன். அதுல வந்து அவங்க நம்பக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இம்மார்டல், அந்த கண்டிஷனல் இம்மார்டலிட்டி அப்படின்றது, நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை. அப்ப அந்த நிபந்தனைக்குட்பட்ட அழியாமைன் போது எல்லாருமே அழிவுல தான் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தேவன் அழியாமையை கட்டளையிடுறாரு அப்படின்றதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் வச்சு சொல்றாங்க. புரியுது இல்லையா? இப்ப நம்ம மூணாவது காரியத்தையும் பார்த்திடலாம். அவங்க சொல்றதுல அதாவது தேவன் மட்டும்தான் இயல்பாகவே அழியாமையை கொண்டிருக்கவர். இது வந்து இவங்க வந்து எல்லா மனிதர்களும் அழிவுக்குட்பட்டவங்க தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தேவன் மட்டும்தான் அழியாமை கொண்டவர், மீதி எல்லாருமே அழியிறவங்கன்ட்டுன்னு. அதுக்கு ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 6:16. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமென். இப்ப இதுல the only hath immortality, who only hath immortality இங்கிலீஷ்ல வந்து ஒருவராய் சாகாமை உள்ளவரும். அப்ப சாகாமை உள்ளது எத்தனை பேரு? ஒருவராய், அவர் மட்டும்தான் சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவருடைய டிஸ்கிரிப்ஷன் வருது. அப்ப இது யாரை குறித்து சொல்லி இருக்குது? பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லியிருக்கு. ஏன்னா பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிதாகவும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. அப்ப பிதா ஒருவரை தவிர மீதி எல்லாரும் யார் தான்? மார்டல், சாகும் தன்மை உடையவர்கள், சாகக்கூடியவர்கள். பிதா ஒருவர் மட்டும்தான் சாகாமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீட்கப்படுவர்கள் அவங்க மட்டும்தான் என்னன்னைக்கும் உயிரோட இருப்பாங்க அப்படின்றது அவங்க நம்பிக்கை. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தேவன் இம்மார்டலிட்டியை கொடுக்குறாரு, அழியாமையை அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு. அப்ப மீதி பேர்லாம் இயற்கையாவே அழியும் தன்மை, இதுக்கு ஸ்பெஷலா ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஏன்னா இயற்கையாவே அழியும் தன்மையில இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஆயிற்று. எப்ப ஆதாம் பாவம் செய்த போதே உலக மக்கள் மொத்த பேருக்கும் அந்த தீர்ப்பு உண்டாயிற்று, ஆக்கினைக்குள்ளாக தான் போறாங்க, அவங்க அழியதான் போறாங்க எல்லாரும். ஆனா எவர்கள் வந்து தேவனை குறித்து அழியாமை குறித்து தேடுறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. குமாரனை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்கினை தீர்ப்புல இருந்து விலக்கு கொடுக்குறாரு. மீதி பேரெல்லாம் ஏற்கனவே உண்டான ஆக்கினை தீர்ப்புக்கும் அந்த தண்டனைக்கும் சாகும் தன்மைக்கும் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க, அழிவுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 3 கருத்துக்கள்ல வச்சு இவங்க வந்து அந்த நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டிஷனல் இம்மார்டலிட்டி அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க. புரியுது இல்லையா? ஏன் அவங்க இந்த நம்புறாங்க கண்டிஷனல் இம்மார்டலிட்டி, எல்லாரும் அழியதான் போறாங்க, அதுல நிபந்தனைக்குட்பட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, நீதியை தேடுறாங்களோ, நற்கிரியை செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இது வழங்கப்படுது ஒரு கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வேத வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? புரியுது இல்ல? ஓகே ஓகே. இப்ப இவங்களுடைய டீச்சிங்லயே அவங்களுடைய டாக்டரின்ல கோட்பாட்டுல செகண்ட் பார்ட், 2வது பார்ட் என்னன்னு பார்ப்போம். அது வந்து 2வது பார்ட் என்னன்னா அழித்தல். முதல்ல வந்து நிபந்தனைக்குட்பட்ட அழியாமையை பார்த்துட்டோம். இப்ப ஜென்ரலா இருக்கக்கூடிய அழித்தல் என்ன அப்படின்றது அவங்களுடைய டீச்சிங்ல இருந்து வரக்கூடியதை பார்க்கலாம். ஏற்கனவே வந்து ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு உண்டாயிடுச்சு. இறுதி தீர்ப்புக்கு அப்புறம், அதாவது இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருது இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் துன்மார்க்கர் அந்த மனிதர்கள்லாம் தேவனுடைய நீதியின்படி தண்டிக்கப்பட போறாங்க. ஏன்னா தேவன் வந்து நீதி உள்ளவர் அப்படின்றதுனால தேவ நீதியின்படி அவங்களாம் தண்டிக்கப்பட போறாங்க. அவர்கள் எப்படி ஆகும்னா முற்றிலுமா அழிக்கப்பட்டு இல்லாமல் போய்விடுவாங்க. இப்ப இதுதான் வந்து மெயினான டிஃபரன்ஸ். போன வாரம் நம்ம பார்த்து இன்னைக்கு முக்காவாசியான சபைகள் சொல்லக்கூடிய அந்த நித்திய அழிவில்லாத வேதனை அப்படின்னும் போது முடிவே இல்லாத வேதனையில போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்கு இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இல்ல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அழியாமை வந்துட போகுது, அவங்க தேவனோடு என்றென்றும் இருக்க போறாங்க, அவங்களுக்கு அழிவு கிடையாது, ஏன்னா அது வந்து கிஃப்டா கொடுக்கப்படுது. அப்ப மீதி பேர் ரட்சிக்கப்படாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள், நித்தியத்தை தேடாதவர்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது, இறுதி தீர்ப்பு வந்த பிறகு துன்மார்க்கர் எல்லாரும் தேவனுடைய நீதிப்படி இவங்க கெட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்றனால அவங்கெல்லாம் முற்றிலுமா அழிக்கப்பட்டு அவங்க இல்லாம அப்படி ஒருத்தர் இல்லாம போயிடும், அப்படி ஒரு ஆத்மாவே இல்லாம போயிடும், எல்லாமே அழிக்கப்பட்டு போயிடும் அப்படின்றதுதான் இவங்களுடைய டீச்சிங். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீயவர்கள் கெட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அழியாமை அவங்களுக்கு கொடுக்கப்படுறதே கிடையாது, வழங்கப்படுறது கிடையாது. அழியாமை வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால நியாய தீர்ப்புக்கு பிறகு அவங்க இயற்கையாவே அழியும் தன்மையில இருந்தனால இறுதியில அவங்க இல்லாமலே போய் விடுவாங்க. அப்படி ஒரு நபரும் கிடையாது, அப்படி ஒரு இதுவும் கிடையாது, பரலோகத்துக்கு போறதோ இல்லை நரகத்துக்கு போறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி அவங்களுடைய ஆத்மாக்கள் அழியும் தன்மை கொண்டிருக்கிறனால அவங்கெல்லாம் இல்லாமல் அழிந்து போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து மற்ற இந்த எட்டர்னல் கான்சியஸ் டோர்மெண்ட்ல சொல்ற மாதிரி, நித்திய உணர்வுள்ள வேதனையில சொல்ற மாதிரி அவங்க என்னன்னைக்கும் உணர்வோடு கூட வேதனையில எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கத்திக்கிட்டு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிட்டு புழு அவங்கள சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த மாதிரி புகையில எரிஞ்சுக்கிட்டே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மாறா அவங்க என்ன செய்வாங்க, உடனடியா அழிக்கப்பட்டு அவங்க சாம்பலாக்கி போயிடுவாங்க அப்படின்றாங்க. அவங்க இந்த இதை சொல்றதுக்கு சில முக்கியமான வசனங்களையும் அவங்க கோட் பண்றாங்க, ஏன் இதை அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமான வசனம் 1-2 வசனம் பார்க்கலாம், ஏன் இதை நம்புறாங்க அப்படின்றது சொல்லிட்டு. மத்தேயுல 3வது அதிகாரத்துல 12வது வசனம். மத்தேயு 3:12 யாராவது படிங்க. மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். நம்ம 3 வசனம் தொடர்ந்து படிச்சிட போறோம், அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். இது ஒரு வசனம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த வசனம் வந்து மத்தேயுலே 7வது அதிகாரத்துல 19வது வசனம். மத்தேயு 7:19. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இன்னும் ஒரு வசனம் கடைசியா பார்த்தலாம். மத்தேயுல 13வது அதிகாரத்துல 40வது வசனம். மத்தேயு 13:40. ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். சோ இப்ப இந்த 3 வசனங்கள் பார்த்தோம். நம்ம இந்த 3 வசனமும் மத்தேயுலயும் இருக்கு, மார்க்லயும் இருக்கு, அந்த மாதிரி எல்லா இதுலயுமே வந்து இந்த வசனங்கள் மாத்தி மாத்தி இருக்கு. மத்தேயுல இருக்கு, மார்க்ல இருக்கு, எல்லா இதுலயுமே இந்த வசனங்கள் இருக்கு. அப்ப இந்த வசனத்துல வந்து முக்கியமா நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 3 வசனத்திலையும் சொல்லப்பட்டுள்ள காரிய அந்த பொருள் என்னலான்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் வசனத்துல பதர், 2வதுல நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும், 3வதுல வந்து களைகளை சேர்த்து. புரியுது இல்லையா? இதுல எல்லாமே வந்து ஒரு ஓமையா அந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனங்கள்ல சொன்னதுல அதுல இருக்கக்கூடிய பதர், மரம், களை இது எல்லாமே வந்து அக்னியில போட்டா எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, இல்ல அவையெல்லாம் எரிந்து உடனே சாம்பல் ஆயிருமா? சாம்பல் ஆயிடும். சாம்பல் ஆயிரும். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்க போறது கிடையாது. அப்போ இந்த ஓமையிலேயே நமக்கு என்ன புரியுது அப்படின்னும் போது, இந்த காரியங்களை சொல்லும் போது பதரை, மரம் மற்றும் இந்த களைகள் இதெல்லாத்தையும் எடுத்து அக்னியில சுட்டரிப்பார் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் தீயவர்களை குறிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாமே வந்து அக்னியில சுட்டரிக்கப்படும் போது எப்படி அதெல்லாம் வந்து இல்லாமல் போய்விடும். நெருப்புல எரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மரமும் கிடைக்காது, பதரும் இருக்காது, களையும் இருக்காது, எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். அப்ப அதுதான் வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை தான் வந்து இந்த டீச்சிங் இருக்கிறவங்க நம்புறாங்க முக்கியமா. இது புரியுது இல்லையா? இது வரைக்கும் பார்த்தது ஆமா, புரியுது தம்பி, புரியுது. ஓகே. இப்போ அவங்க சொல்றதுல இது வந்து ஜென்ரலா அந்த ஓமையை வச்சு ஒரு இது சொல்லிட்டாங்க. இதுல அவங்க இன்னும் வந்து வலு சேர்க்கிறதுக்காக அவங்களுடைய பாயிண்ட வந்து சொல்றதுக்காக முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய வசனம் இன்னும் ஒரு வசனம் இருக்கு, அதையும் படிச்சிடலாம். அதை வச்சுதான் இவங்க சொல்றாங்க நித்தியமா வேதனையில எரிஞ்சுக்கிட்டே இருக்க போறது கிடையாது, அது உடனே எரிஞ்சு சாம்பலாகி அது இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான இன்னொரு வசனம் வந்து 2 பேதுருல 2:6 படிங்க. 2 பேதுருல 2:6. சோதோம் குமரா என்னும் பட்டணங்களையும்
சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவர்களை திருஷ்டாந்தமாக வைத்து. ஓகே, இது வந்து ஒரு திருஷ்டாந்தமா வைத்து, இது வந்து ஒரு இல்ல உவமையா ஒரு திருஷ்டாந்தமா ஒரு பேட்டர்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக தெரியறதுக்காக வச்சிருக்காருன்னு சொல்றாரு பேதுரு சொல்லும் போது. அப்ப இதுல சோதோம் குமோரோ என்னும் பட்டணங்களையும் என்னவாக்கி போட்டு, சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு, அந்த வசனத்திலே இருக்கு பாருங்க. ஆமா, சோதோம் சாம்பலாக்கி குமோரோ என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. அப்ப ஆக்கினைக்குள்ளாக ஜட்ஜ்மெண்ட்ல தீர்த்து பிற்காலத்திலே வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு திருஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சோதோம் குமோரோ பட்டணங்களுக்கு என்ன ஆச்சு? சாம்பல் ஆயிடுச்சு. அந்த பட்டணங்கள், ஆமா, அப்ப அந்த பட்டணங்கள் சாம்பலாக்கி அழிஞ்சு போயிடுச்சு டோட்டலா. இன்னைக்கு சோதோம் குமோரோ வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? இல்லைங்க. இல்ல, அது சாம்பலாக்கி அழிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்போ உண்மையிலேயே சோதோம் குமோரோக்கு என்ன தீர்ப்பு உண்டாக்கப்பட்டுச்சு, என்ன சோதோம் குமோரோ பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை உண்மையிலேயே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை வந்து திருஷ்டாந்தமா வச்சிருக்கு, சாம்பலாகி போட்டிருக்கு, அது இன்னைக்கு திருஷ்டாந்தமா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனா யூதால முதல் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. யூதா, அது ஒரு இதா இருக்கும், யூதால 1:7 7வது வசனம். அப்படியே சோதோம் குமோரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கேயும் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் சொல்றாங்க. ஆனா இதுல வந்து இன்னும் கூடுதல் டீட்டெயிலா எப்படி திருஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்குன்னா, நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து. புரியுதா? இந்த 4 வார்த்தைகள் அந்த வசனத்திலே இருக்கும். நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து. அப்போ நித்தியம்னா என்னது? எவர்லாஸ்டிங். எவர்லாஸ்டிங், முடிவே இல்லாத, எண்ட்லெஸ். அப்ப இவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்னது? நித்திய அக்கினின்னா முடிவே இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட், ஆக்கினையை அடைந்து. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இவங்களுக்கு வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட்? நெருப்பு அணையவே கூடாது, அது நிச்சயமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட். புரியுது இல்லையா? இதுதான் இந்த வசனத்துல யூதால சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்போ நித்திய அக்கினியின் ஆக்கினை தண்டனை அப்படின்றது வந்து என்றென்றும் நித்திய காலமா எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த நித்திய அக்கினின்னு சொன்னாலே நித்தியம்ன்ற வார்த்தை எவர்லாஸ்டிங், இங்கிலீஷ்ல வந்து எவர்லாஸ்டிங்னே இருக்கு, எவர்லாஸ்டிங் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முடிவே இல்லாம நித்தியமா எரிகிற ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்புல இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்ன்றதுதான் இந்த வசனத்தின் படி. ஆனா இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? நித்தியமா எரியும்னு சொன்னாலும் இன்னைக்கு எரியுதான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு அது வந்து சாம்பலா இருக்கு. சோதோம் குமோரா பட்டணம் இன்னைக்கும் வந்து அந்த சல்ஃபரும் அந்த சாம்பல் மேடாதான் இருக்கு இன்னைக்கும். அப்போ சோதோம் குமோரா இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. கரெக்ட் தானே? இன்னைக்கு சோதோம் குமோரா எரிஞ்சுக்கிட்டு இல்ல. ஆனா அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைஞ்சு. அப்ப நித்தியன்ற வார்த்தையிலேயே அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அது நித்தியம்னா இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஆனா அங்க எரியாம இருக்கு. அப்ப அதை வந்து அவங்க கோட் பண்ணி நித்திய ஆக்கினைன்னு சொல்றது வந்து என்னென்னைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்றது கிடையாது, எரிஞ்சு சாம்பலாகி முடிஞ்சிடும் ஒண்ணும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இதைதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அவங்க என்னன்றாங்க, லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா, நித்திய உணர்வுள்ள வேதனை. அவங்க வந்து நித்திய காலமா எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அக்கினி அணைவதில்லை, நித்திய காலமா எரிவாங்க அப்படின்னு சொன்னனால அவங்க வந்து என்னென்னைக்கும் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்றது அவங்களுடைய டீச்சிங்கா இருக்கு. நித்திய ஆக்கினையின் தண்டனை அப்படின்ற அவங்க அதை நம்பக்கூடிய எட்டர்னல் கான்சியஸ் டோர்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நம்புறவங்களுக்கு அதை எடுத்து இது பண்றாங்க. இவங்க என்னன்றாங்க, அதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து நித்தியமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஏன்னா நித்திய அக்கினியின் தண்டனையை கொடுத்து நமக்கு ஒரு திருஷ்டாந்தமா கொடுத்ததே எப்படி இருக்கு? இன்னைக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இல்ல, சோதோம் குமோரால தீ எரிஞ்சுக்கிட்டே இல்லை, ஆனா சாம்பல் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா சோதோம் குமோரா பட்டணம் முற்றிலுமா ஒண்ணுமே இல்லாம அழிக்கப்பட்டு போயிருச்சு, அது இல்லாமலே போய்விட்டுச்சு. இன்னைக்கு சோதோம் குமோரான்னு ஒரு பட்டணமே கிடையாது, அது வந்து வெறும் சாம்பல் அந்த மாதிரி ஆயிருச்சு. அப்படிதான் வந்து ரட்சிக்கப்படாதவர்களும் அந்த மாதிரி இதுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை அப்படின்றது வந்து மீட்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த
அழியாமைன்றது வரும். ஏன்னா அது நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கு. மற்றவங்களாம் அழிக்கப்பட்டு இல்லாமல் போய்விடுவாங்க. எப்படி இந்த சோதோம் கோமோரா வந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை தண்டனையை அடைஞ்சு திருஷ்டாந்தமா இருக்கோ, அதே மாதிரி ரட்சிக்கப்படாதவர்களும் நித்திய அக்கினியின் ஆக்கினை தண்டனையை அடைவாங்க. அவங்க எல்லாரும் ஒரு இதுல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. உதாரணம், இந்த மரம், கல், இதெல்லாம் இருக்கு இல்லையா, மரம், புல், அப்புறம் களை, இதெல்லாம் மாதிரி அந்த மாதிரி பதற போல எரிஞ்சு சாம்பலாகி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் புரியுது இல்லையா? இதுதான் வந்து அவங்க முக்கியமா கோட் பண்ணி நம்பக்கூடியதுல ஏன் வந்து அவங்க நித்தியமா எரிய போறது கிடையாது அப்படின்னா, அவங்களுடைய உதாரணம் வந்து சோதோம் குமோராவுக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சோதோம் குமோரா இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு கிடையாது. அது வந்து அப்ப எரிஞ்சு அந்த காலத்திலே அது சாம்பலாகி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அது திருஷ்டாந்தமா இருக்கு. அப்ப இன்னைக்கும் வந்து அதே மாதிரி ஆக்கினையின் தீர்ப்புன்னு சொல்லும் போது இன்னைக்கும் அவங்க எல்லாருமே வந்து எரிஞ்சு சாம்பலாகி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க வந்து நித்தியமா வேதனையில அனுபவிச்சுக்கிட்டே இருக்க போறது கிடையாது. அது ஒரு செகண்ட்ல முடியக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்றாங்க. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ரெண்டாவது பாயிண்ட்டும் முடிச்சிருச்சு நம்ம அந்த வியூல. இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல தம்பி. யாருக்காவது கிளியரா இருக்கு? ஓகே, நம்ம அடுத்தது மூணாவது வியூல போவோம். ஆனா மூணாவது வியூ இன்னைக்கு ஃபுல்லா முடிக்க முடியாது. அது கொஞ்ச நேரம் ஒரு 2 பாயிண்ட் பார்த்துட்டு அப்புறம் ஒரு அடுத்து நெக்ஸ்ட் வீக்ல அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம் நம்ம. ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து உலகளாவிய மீட்பு இல்லாட்டி அனைவரினுடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் ரிடம்ஷன் இல்லாட்டி சால்வேஷன் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டீச்சிங் இருக்கு. ஸோ இது என்ன டீச்சிங்? நம்ம இப்போ 3 பார்த்துட்டோம். எதுக்கான 3 பாயிண்ட் பார்த்துக்கிட்டு வரோம்? ஞாபகம் இருக்கா? இது என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹெட்டிங். இந்த நரகத்து ஞாபகம் வேற யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன டாபிக்ல இதெல்லாம் 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ 3வது பாயிண்ட் வரும். முதல் பாயிண்ட் வந்து நித்திய உணர்வுள்ள வேதனைன்னு பார்த்தோம். 2வது பாயிண்ட் வந்து அழித்தல் அனிலேஷன் பார்த்தோம். இப்போ 3வது வந்து சால்வேஷன் ஆஃப் ஆல்னு பார்க்குறோம். இந்த 3 பாயிண்ட்டை எதுக்கான இதுல பார்த்துட்டு இருக்கோம்னா, ரட்சிக்கப்படாதவர்களுடைய முடிவு, கிறிஸ்தவத்துல ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களுடைய முடிவு, அவங்களுடைய எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய வியூ பாயிண்ட், கிறிஸ்டியானிட்டியில இருக்க அந்த மேஜர் டாக்டரின்ஸ்ல இருக்கக்கூடிய வியூஸ், அதாவது ரட்சிக்கப்படாம மரிச்சவங்களுக்கு அன்சேவ்டோடைய மேஜர் வியூஸ் அபவுட் தி எண்ட் ஆஃப் த அன்சேவ்டு. அதுல வந்து மேஜர் வியூல 3 வியூ இருக்குன்னு பார்த்தோம். அந்த 3 வியூல முதல்து வந்து இட்டர்னல் கான்சியஸ் டோர்மெண்ட். அதுதான் 90% ஆஃப் த சர்ச் பிலீவ் பண்றாங்க. அதுதான் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஆத்மா அழிவதில்லை, ஆத்மா என்னென்றும் உயிரோடு இருக்கும்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்காக நித்தியமா அழிவில்லாத ஒரு நரகத்தை கொண்டு வந்து அந்த இதுல இருந்து வந்த தாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பைபிள் ரெஃபரன்சஸ், ஹிஸ்டரியில இருந்து எப்படி வந்துச்சு, சர்ச் ஃபாதர்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு அதெல்லாம் பார்த்துட்டோம். 2வது வந்து இப்ப அனிலேஷன் அப்படின்றத பார்த்தோம். அதுல வந்து அவங்க சொல்றது வந்து 2 பார்ட்டா இருக்கு. ஒண்ணு வந்து நிபந்தனைக்குட்பட்ட அழியாமை, இன்னொன்னு வந்து அழித்தல். அப்ப அழித்தல்ன்றது பேசிக்கா எல்லா மனுஷர்களுக்கும் ஆதாம் மூலமா வந்துருச்சு. எல்லா ஓகரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஆயிற்று. ஆனா யாருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து நீதியை தேடுறாங்களோ, அழியாமையை தேடுறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் அருளப்படுது. அது வந்து ஒரு கிஃப்ட், அது எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா தேவன் ஒருவர் தான் இம்மாற்றல், மீதி எல்லாரும் மாற்றலா தான் இருக்கிறாங்க. அதனால ஸ்பெஷலா யாரெல்லாம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இம்மார்டாலிட்டி கிடைக்கும். மீதி பேர்லாம் அழிஞ்சுதான் போறாங்க. உதாரணத்துக்கு சோதோம் கோமோரா எப்படி அழிக்கப்பட்டுச்சு, அது நித்தியமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அது நித்தியமா எரிஞ்சுக்கிட்டே இல்லை. அது நமக்கு கண்ணு முன்னாடி ப்ரூஃப் இருக்கு. சோதோம் கோமோரா இன்னைக்கு வெறும் சாம்பல் மேடா தான் இருக்கு. அப்ப அதே மாதிரி இதுவும் வந்து அழிக்கப்பட்டு சாம்பல் ஆயிடுவாங்க. அவங்க நரகத்துல நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே காலங்காலமா நித்தியமா இருக்க போறது கிடையாது அப்படின்றது இவங்களுடைய டீச்சிங்கா இருக்கு. இப்ப புரியுதுல எதனுடைய இதுல நம்ம இந்த 3 பாயிண்ட் பார்த்துட்டு வரோம்ட்டுன்னு. 2 பாயிண்ட் பார்த்தோம். இப்போ வந்து 3வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்களுடைய முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவுல வந்து இவங்க முன்னாடி பார்த்த 2மே வந்து ஒண்ணு நித்தியமா வேதனைப்படுவாங்க, இன்னொருத்தர் வந்து ஒரே டைம்ல நரகத்துல எரிச்சு முடிச்சிருவார், சாம்பல் ஆக்கிடுவார்னு பார்த்தோம். இப்போ 3வது வியூ என்ன இருக்குன்னா, உலகளாவிய மீட்பு, எல்லாரையும் சேர்த்து இவர் மீட்டெடுக்க போறாரு, உலகளாவிய மீட்பு நடக்க போகுது, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க
எல்லாவற்றினுடைய ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத முதல் தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா இதுல வந்து இந்த சால்வேஷன் ஆஃப் ஆல் இல்லாட்டி யூனிவர்சல் ரெக்கன்சிலியேஷன், உலகளாவிய மீட்பு அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து நிறைய கன்ஃபியூசிங் ஆகக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து இன்னைக்கு சர்ச்சே வந்து நிறைய சர்ச் இதுக்கு எதிரா சொல்லக்கூடியவங்க அதை சரியா புரிஞ்சுக்காம இந்த ஒரு பாயிண்ட்டும் சொல்றாங்க. ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெளிவுபடுத்திக்கணும். அப்ப முதல் இந்த யூனிவர்சல் ரெக்கன்சிலேஷன் இல்லாட்டி உலகளாவிய மீட்பு அப்படின்னு சொல்லும் போது அதுல தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இதை நான் ஏற்கனவே சொன்னேன், பல வந்து உலகளாவிய நல்லிலக்கம் அதாவது ஒப்புரவாக்கத்தை வந்து என்னன்றாங்கன்னா பன்மைவாதம் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. பன்மைவாதம்னா யாருக்காவது தெரியுமா? ப்ளூரலிசம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ப்ளூரலிசம், பன்மைவாதம். ஏதாவது ஐடியா இருக்கா? பன்மைவாதம் அது டேர்ம் வேணா புதுசா இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பன்மைவாதம் அப்படின்றது வந்துச்சா தெரியல. ஓகே, பன்மைவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹலோ கேக்குதா? கேக்குது தம்பி. ஓகே, பன்மைவாதம் அப்படின்னா எல்லா வழிகளுமே கடவுள்கிட்ட தான் கொண்டு போவோம். ஆல் ரோட் லீட்ஸ் டு காட்ன்றாங்க இல்லையா? நீ இந்துவாரு, முஸ்லிமாரு, ஆண்டவர் ஏத்துக்காம போ, நாத்திகனாரு, எல்லாமே எப்படி இரு, எல்லா வழியுமே வந்து கடவுள்கிட்ட தான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு வந்து நீ தனியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி அப்படின்றதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே வழின்றதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், அது கிடையாது. யாரா இருந்தாலும், எந்த மதத்துல இருந்தாலும், எந்த வழியில எந்த மார்க்கத்துல போனாலும் இறுதியா போய் சேரக்கூடிய புள்ளி எது? கடவுள். அங்கதான் போய் சேர போறோம். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் வழின்றது கிடையாது. அவரு ஒரு வழி, அதே மாதிரி மற்ற வழிகளும் இருக்கு, நிறைய வழி, எல்லாமே ஒரு ஒரு வழிகள் தான். நாத்திகத்துல இருக்கிறது கூட ஒரு வழிதான். எல்லாமே போய் கடைசியா சேரக்கூடிய இடம் கடவுள்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்மைவாதம்னா, ப்ளூரலிசம்னா எந்த மதமா இருந்தாலும், எந்த வழியா இருந்தாலும், எந்த மார்க்கமா இருந்தாலும், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மறித்து எல்லாம் இதாச்சுன்னா கடைசியில கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட போறாங்க, அவ்வளவுதான் அப்படின்ற நம்பிக்கை கொண்டவர்கள். புரியுது இல்லையா இப்ப வித்தியாசம்? ஆமா புரியுது. இப்ப யூனிவர்சல் ரெக்கன்சிலேஷன் சொல்லும் போது பொதுவா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னா அப்ப யாரும் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் எல்லாரும் வந்துருவாங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழின்றதே கிடையாதா? இயேசு கிறிஸ்து ப்ரீச் பண்ண வேண்டாமா? கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? ஆமா கேட்டிருக்கோம். அப்போ முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து யூனிவர்சல் ரெக்கன்சிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய மீட்பு இல்லாட்டி உலகளாவிய ஒப்புரவாக்கம்னு சொல்லலாம். ரெக்கன்சிலேஷன் போது அது சால்வேஷன் ஆஃப் ஆல், எல்லாருடைய ரட்சிப்பு, எல்லாவற்றின் ரட்சிப்பு அப்படின்றது அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ப்ளூரலிசத்தை வந்து இதுல கொண்டு வந்து, இல்ல அவங்க வந்து அதை யூனிவர்சலிசம்னு சொல்லுவாங்க, ப்ளூரலிசம்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை வந்து யூனிவர்சலிசம்னு சொல்லுவாங்க. யூனிவர்சலிசம்னாலும் ப்ளூரலிசம்னாலும் எல்லா வழியும் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வழின்றதும் கிடையாது. அது அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எல்லாரும் எப்படினாலும் கடவுள்கிட்ட தான் போய் கடைசியா சேர போறாங்க. செத்த பிறகு எல்லாரும் கடவுள்கிட்ட போயிட்டு இயற்கை எழுதினார், கடவுள் இடத்துல போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு தாட் கொண்டு வருவாங்க. அதுவும் யூனிவர்சல் ரெக்கன்சிலேஷனும் ஒண்ணு கிடையாது, அது வேற. அதனால அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த யூனிவர்சல் ரெக்கன்சிலேஷனை பத்தி சொல்ல வரும்போதே அவங்களுக்கு வரக்கூடிய முதல் தாட் வந்து யூனிவர்சலிசம் இல்லாட்டி ப்ளூரலிசம்னு சொல்லக்கூடிய எல்லா வழியும். அப்ப எப்படி இருந்தாலும் யாரா இருந்தாலும் கடவுள்கிட்ட போயிடுவாங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? எல்லாருக்கும் முடிவு, ரட்சிக்கப்படாதவர்களுடைய எல்லாருடைய முடிவும் ஒரே இதுதான், கடவுள்கிட்ட தான் போயிடுவாங்களா அப்படின்ற அந்த தாட்டை வந்து பன்மைவாதம்னு சொல்லக்கூடிய ப்ளூரலிசத்தோட இணைச்சு குழப்பிக்கிறாங்க. ஆனா உலகளாவிய ஒப்புரவாக்கம் அப்படின்றது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேயே அனைத்தும் ஒப்புரவாக்கப்படுறது. புரியுதா? இதுல இருந்து யாருக்குமே எதற்குமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேயே அனைத்தும் ஒப்புரவாக்கப்படுது அப்படின்றதுதான் யூனிவர்சல் ரெக்கன்சிலேஷன். இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். அவங்க வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமே தேவை கிடையாது, அவர் ஒருவர் தான் வழின்றது கிடையாது அப்படின்றது அந்த டீச்சிங். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அவருடைய மரணம், அதனால வரக்கூடிய எஃபெக்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யூனிவர்சல் ரெக்கன்சிலியேஷன். ரெண்டாவது, இதுல ஏதாவது விதிவிலக்கு இருக்கானா? இது விதிவிலக்கு கிடையாது அப்படின்றது தான் யூனிவர்சல் ரெக்கன்சிலியேஷனுடைய டீச்சிங். புரியுதுல இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்? புரியுது. அப்ப உலகளாவிய
ஒப்புரவாக்கம் அந்த டாக்டரின் இல்லையா, அதுக்கும் பன்மைவாதமும் வேற வேற. உலகளாவிய ஒப்புரவாதமும் பன்மைவாதமும் வேற வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அப்போ பன்மைவாதத்திற்கும் உலகளாவிய ஒப்புரவாக்கம்னு சொல்றோம் இல்லையா, யூனிவர்சல் ரெகன்சிலியேஷனுக்கும் யூனிவர்சலிசத்துக்கும், இங்கிலீஷ்ல சொன்னோம்னா யூனிவர்சலிசத்துக்கும் யூனிவர்சல் ரெகன்சிலியேஷன் இல்லாட்டி ப்ளூரலிசத்துக்கும் யூனிவர்சல் ரெகன்சிலியேஷனுக்கும் உள்ள முக்கியமான ஒற்றுமை. ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருது, ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறாங்கன்றத நம்ம கிளியர் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த இதுல ஒண்ணா நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படின்னா, பன்மைவாதத்திற்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை ரெண்டுமே என்ன சொல்றதுன்னா, மனித குலம் அனைத்தும் ரட்சிக்கப்படும் அப்படின்றத நம்புறாங்க. புரியுது இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து மனித குலத்துல யார் இருந்தாலும் எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க. ஒருத்தர் கூட சும்மா இந்த நரகத்துக்கு போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்கன்னு கிடையாது. எல்லாருமே வந்து கடவுள் அடி சேருவார்கள், இறைவன் அடி சேருவார்கள் அப்படின்றதுதான் அவங்களுடைய டீச்சிங். அப்ப இது ரெண்டுமே யூனிவர்சல் ரெகன்சிலியேஷனா இருக்கட்டும், அவங்க சொல்றதும் என்னது, எல்லா மனுக்குலமும் ரட்சிக்கப்படும் அப்படின்றது. யூனிவர்சலிஸ்ட் அந்த பன்மைவாத கொள்கை இருக்கிறவங்களும் சொல்றது, நீ எந்த மதத்துல யாரா வேணாரு எல்லாம் கடைசியில போய் ஒரே கடவுள்கிட்ட போய் இதுதான் சேர போறது அப்படின்ட்டு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுத்துலயுமே ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, ரெண்டுமே மனித குலம் அனைத்துமே ரட்சிக்கப்படும் அப்படின்றத நம்புறாங்க. ரெண்டாவது, அப்ப நம்ம இது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். அப்ப இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த பன்மைவாத டீச்சிங் இல்லையா, அதுல வந்து ரட்சிப்புக்கு சிலுவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தமும் அவசியமும் இல்லை, அது தேவையே கிடையாது. அது அந்த கான்செப்ட்லயே இல்லை. நீ யாரா வேணா இருக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசிக்காம போ, ஏதா இருந்தாலும் சரி, ஆனா அவர் சிந்தின ரத்தத்தின் அவசியம் அங்க தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து அந்த யூனிவர்சலிசம் இல்லாட்டி ப்ளூரலிஸ்டிக் டாக்டரின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூரலிஸ்டிக் டாக்டரின்ல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ரட்சிப்புக்கு தேவையே கிடையாது, இல்லாட்டி எல்லாரும் இறைவனடி சேர்வதற்கு அது அவசியமே கிடையாது அப்படின்றது அவங்களுடைய டீச்சிங்கா இருக்கு. ஆனா உலகளாவிய ஒப்புரவாக்கம், இந்த யூனிவர்சல் ரெகன்சிலியேஷன் சால்வேஷன் ஆஃப் ஆல் அப்படின்ற டாக்டரின்ல வந்து ரட்சிப்பினுடைய மையமாகவே அது சென்டர் என்ன அப்படின்னா, சிலுவையும் அதன்ல சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமும் தான். அப்போ யாரா இருந்தாலும் உலகத்துல எந்த வழியினா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாரும் வந்து ரட்சிக்கப்படுவார்கள்னு இவங்க நம்புறதுக்கு காரணம், எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்படுவாங்கன்னா ஒரு மைய புள்ளியில வந்து ரட்சிக்கப்படுவாங்க. எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமும் அவருடைய மரணத்தினால வந்த மீட்பும் வழியாக மொத்தமா ரட்சிக்கப்படும்ன்றது. அவங்களுக்கு வந்து மொத்தம் ரட்சிக்கப்படும், ஆனா அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தமே இல்லை, எல்லாமே அப்படியே ரட்சிக்கப்படும் அப்படின்றது அவங்களுடைய டீச்சிங்கா இருக்கு. புரியுது இல்லையா டிஃபரன்ஸ்? புரியுது தம்பி. ஓகே. அப்ப எப்படி இது வந்து சால்வேஷன் ஆஃப் ஆல் சொல்ல முடியுது? சால்வேஷன் ஆஃப் ஆல் எப்படி? சால்வேஷன் ஆஃப் ஆல்ல வந்துட்டு அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமா தான் ரட்சிப்பு உண்டுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. ஆனா அதாவது என்ன வித்தியாசம்னா, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமா தான் எல்லாவற்றினுடைய மீட்பு நடக்குது அப்படின்றதுக்கு நம்ம இப்ப இன்னும் வசனங்கள்லாம் பார்ப்போம் அந்த காரியங்களுக்கு. ஆனா இப்ப பொதுவா கிறிஸ்டியனிட்டியில சொல்றது வந்து, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலதான் வரணும், ஆனா அதை நீ விசுவாசிக்கணும் முதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், இதெல்லாம் பண்ணி விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்போ விசுவாசிகள் மட்டும் ரட்சிக்கப்படுவார்கள். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை விசுவாசிக்கலன்னா அப்படின்ற கேள்வி வருது. சோ அதுதான் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். இப்ப சால்வேஷன் ஆஃப் ஆல்ல வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாருமேன்றதை விட எல்லாமே ரட்சிக்கப்படும், எல்லாமே தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படும். எப்படி ஆக்கப்படும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக. ஆனா அவங்க சொல்றது வந்து அந்த இது எதுவுமே கிடையாது, எப்படி இருந்தாலும் கடவுள்கிட்ட போயிடுவாங்க அப்படின்றது ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் சொல்றதுதான் வந்து அந்த யூனிவர்சலிசம் இல்லாட்டி ப்ளூரலிசம் அப்படின்றது. இது வந்து சால்வேஷன் ஆஃப் ஆல்ல வந்து மையமே வந்து ஒன்ஸ் சால்வேஷன் ஆஃப் ஆல் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப மற்ற சர்ச்ல இருக்கவங்களோ இன்னைக்கு வேற டாக்டரின்ல இருக்கவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஃபெய்த். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நீ எப்படி ரட்சிக்கப்படுவ அப்படின்னும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால அப்படின்னும் போது, ஓகே எப்படி அப்படின்னும் போது ஃபெய்த்தால நம்ம நம்புறதுனால விசுவாசிக்கணும். ஆனா சால்வேஷன் ஆஃப் ஆல்ல என்ன அப்படின்னா, எல்லாவற்றுமே அதன் மூலமா ரட்சிக்கப்படும். ஆனா எப்படி ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரட்சிக்கப்படும் போது
அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரட்சிக்கப்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. அதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து இன்னும் நம்ம வசனங்கள்லயும் பார்ப்போம். இப்ப அடுத்தது வசனங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இவங்க ஏன் இந்த டீச்சிங், ஏன்னா நம்ம எல்லாமே வந்து சும்மா ஜென்ரல் ஐடியா மட்டும் பேசல, ஒவ்வொன்றுத்துக்கும் வசனத்துல இருந்து ஏன் அவங்க அந்த வசனத்தை எடுத்து அதை நம்புறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப இது வந்து மூணாவது வியூன்னும் போது இந்த வியூவை ஏன் அவங்க நம்புறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதனால இப்ப நம்ம இதை பார்த்தனால முக்கியமான வேறுபாடு வந்து அவங்களுக்கு பன்மைவாதத்துல வந்து இது வந்து அந்த பன்மைவாதத்துக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் மட்டும் தான் இப்ப கிளியர் பண்றோம். பன்மைவாதத்துல வந்து அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தமோ அவருடைய மரணமோ இதுல எந்த ரோலும் இல்லை அப்படின்றது அவங்களுடைய இது. ஆனா உலகளாவிய ஒப்புரவாக்கம் இல்லாட்டி அனைவரின் ரட்சிப்பு அப்படின்ற நம்புறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா அதனுடைய மைய புள்ளியே என்னது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தமும் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து மெயினா அதனுடைய ஒற்றுமையும் அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸும். புரியுது இல்லையா? ஓகே. அடுத்தது உலகளாவிய ஒப்புரவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிறிஸ்துவை மையமாக, அதாவது கிரைஸ்ட் சென்டர்டு, கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் மூலமா தான் அனைவரும் அந்த மீட்பு ரட்சிப்பு இதெல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப அனைவருடைய ரட்சிப்பு, அதாவது உலகளாவிய ஒப்புரவாக்கம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் கிரியை. மீட்பின் கிரியைன்னு சொல்லும் போது அவர் சிலுவைக்கு போனது, சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தது, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது, இதெல்லாம் சேர்ந்து இந்த மீட்பின் கிரியையின் மூலமா தேவன் இறுதியில், அதாவது ஒரு டைம் பீரியட் கடைசியா மனுக்குலம் அனைத்தையும், ரெண்டாவது அனைத்து படைப்பையுமே தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்வார் அப்படின்றதுதான் வந்து இந்த யூனிவர்சல் ரெக்கன்சிலியேஷன் இல்லாட்டி இந்த டாக்டர். அப்ப அனைத்தையும் ஒப்புரவாக்கி கொள்வார்னும் போது அதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப நம்ம மெயினா பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரட்சிக்கப்படாதவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும், கிறிஸ்டியானிட்டியில என்ன நம்புறாங்க அப்படின்றதான் பார்க்குறோம். அதுல முதல் வியூ பார்த்தோம், நித்தியமா எரிவாங்கன்ட்டுன்னு. ரெண்டாவது வியூ வந்து நித்தியமா எரிய மாட்டாங்க, ஒரே டைம்ல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மூணாவது வியூ என்னன்னா, இல்ல அவங்க எல்லாருமே மீட்டெடுக்கப்படுவாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் மூலமாக, அவரோட சிந்தின ரத்தத்தும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததனுடைய காரணமாக எல்லாருமே மீட்கப்படுவாங்க அப்படின்றது இந்த டீச்சிங்கினுடைய இதுவா இருக்கு, டாக்டரினா இருக்கு. இப்போ அப்படி பார்க்கும்போது முதல் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த சால்வேஷன் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்ல இந்த உலகளாவிய ஒப்புரவாக்கமா இருக்கட்டும், இல்ல அனைவரினுடைய ரட்சிப்பா இருக்கட்டும், இது வந்து வேதாமத்தின் படியானதா? ஏன்னா வேதாமத்துல வந்து நம்ம இவ்வளவு நேரம் எரிப்பாங்க, அந்த நித்தியமா எரிப்பாங்கன்னு பார்த்துட்டோம், இல்ல எரிஞ்சு சாம்பலாய் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது திருஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்குன்னுலாம் சொல்லி பார்த்துட்டோம், சோதோம முறைலாம் வச்சு பார்த்துட்டோம். அப்ப இது வந்து எப்படி வேதத்தின் அடிப்படையில எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு வந்து 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு எதுக்காக இது பண்றாங்கன்ட்டுன்னு. இன்னைக்கு முதல் காரணம் வரைக்கும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், டைம் ஆயிரும். நெக்ஸ்ட் வீக் வந்து மீதி 3 காரணமும் பார்க்கலாம். ஸோ இதுக்கான முக்கியமா இதை ஏன் நம்புறாங்க அப்படின்றதுக்கு பிப்ளிக்கலா 4 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அனைவரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது வந்து தேவனுடைய தெளிவான விருப்பமும் சித்தமுமா இருக்கு. வசனத்தின் மூலமாக அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தெளிவான விருப்பம் சித்தமா இருக்கு. இதுக்கு நம்ம ஒரு 2-3 வசனங்கள் வச்சு நம்ம படிக்கலாம். 1 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஓகே, இப்ப இதுல தெளிவா போட்டிருக்கு, எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையிறதுக்கும் அவரு சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. அப்ப இந்த வசனத்தை படிக்கும்போது இதுல ஏதாவது பிரச்சனை தெரியுதா? இது நார்மலா கிளியரா இருக்கா இந்த வசனம், பிரச்சனை இல்லாம? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த ரைட் டிவிஷன் தெரிஞ்சாலோ இல்ல இந்த எந்த டீச்சிங்ல இருந்தாலும் இந்த வசனத்தை படிக்கும் போது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்காருன்னா ஆமா ஆமேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனா சிக்கல் எங்க வருதுன்னா, இப்ப கேள்வி வந்துச்சுன்னு வச்சுங்க, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக யாராவது ஏதாவது செய்ய முடியுமா
அல்லது தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக ஏதாவது நடக்குமா, அதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்ல சார். புரியுதா? இப்ப தேவனுடைய சித்தத்திற்கு மாறா இல்ல தேவனுடைய சித்தத்திற்கு எதிரா ஏதாவது நடக்க முடியுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கான்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னாச்சு. நம்ம அதுக்கு ஒரு வசனத்தையும் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பொதுவா வந்து தேவனுடைய சித்தத்தை நீ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. நீ செய்யறது தேவனுடைய சித்தம் தானா அப்படின்ற கேள்வி கேட்டு நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள் அப்படின்றாங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தை அறியாம நான் செஞ்சேன் அப்படின்னா நான் தேவனுடைய சித்தத்திற்கு மாறா செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா, நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? புரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவடைவது அவருடைய சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்றது யாருடைய சித்தமா இருக்கு? தேவனுடைய சித்தமா இருக்கு. இப்ப தேவனுடைய அந்த சித்தத்தை என்னால மாத்த முடியுமா அப்படின்றதுதான் கேள்வி. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்றது அப்ப தேவனுடைய சித்தத்தை மாத்த முடியாது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு பொதுவா வந்து அடிப்படையிலே வந்து நம்ம ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய சித்தத்துக்கு மாறா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அப்படின்னு கேள்வி வந்தாலே அப்ப என்ன ஆகுது, தேவனுடைய சித்தத்திற்கு மாறா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. புரியுதா அந்த பாயிண்ட்? நான் சொல்ல வர பாயிண்ட். அப்ப அடிப்படையில இந்த வசனத்தை படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு மாறா ஏதாவது செய்வோமோ அப்படின்ட்டு, ஆண்டவர் உங்களுடைய சித்தத்துக்கு மாறா நான் எதையும் செய்யாம இது பண்ணீங்க, இல்ல நம்ம ஆண்டவருடைய ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொஞ்சம் தூரம் ஆகி அது சரியா வரலன்னா நம்ம ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறா வந்துட்டோம் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறா ஏதாவது நடக்க முடியும், இல்ல நான் நடத்த முடியும், இல்ல ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்காரு ஆனா நான் ஜெபம் பண்ணி ஒரு விஷயத்த மாத்திர முடியும், ஜெபத்தினால தேவனை நான் இது பண்ண முடியும் அப்படின்ற தாட்லாம் வருது இல்லையா, ஜெபத்தின் வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாமே எங்க வருது அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை நான் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான தாட் வந்து ஒண்ணு இந்த மாதிரி காரியங்களை வருது. நம்ம ஒரு வசனத்தை படிச்சுட்டு இன்னும் கூட இதை ஒரு 2 விஷயம் பேசலாம். தானியல்ல 4வது அதிகாரம் 35வது வசனம். தானியல் 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஓகே, இப்ப இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ஸ், ஆண்டவருடைய சித்தத்திற்கு சொல்லப்படுற ஒரு வசனமா இருக்கு. அப்ப இதுல முதல் விஷயம் என்னன்னா, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அப்ப இங்க இருக்கிற பூமியின் குடிகள்லாம் நான் இதை செஞ்சிருவேன் நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய திட்டங்களையும் செய்கைகளும் பூமியின் குடிகள் எல்லாமே ஒன்றும் இல்லை, அதை மாத்துறதுக்கு இந்த பூமியினுடைய குடிகளுக்கு வந்து வல்லமை கிடையாது, மாற்ற முடியாது அப்படின்றதுதான் இந்த ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. பூமியினுடைய குடிகள்னு எல்லா மனிதர்களையும் சொல்லுது. அப்போ பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை எண்ணப்படுகிறார்கள். அப்ப அவங்களுக்கு வந்து தேவனுடைய காரியத்தை மாற்றுவதற்கோ இதுக்கோ எந்த இதுவும் இல்லை. எப்படி தெரியுது? அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அப்போ ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை சொல்லுங்க, உங்களுடைய சித்தம் சொல்லுங்க, நான் இதுல போனோமா வரணுமான்றதே கிடையாது. அவரு தான் நடத்துறாரே, அவருடைய சித்தத்திற்கு மாறா ஒன்று செய்ய முடியாது. அப்ப அவருடைய சித்தத்தின்படி வானத்தினுடைய சேனையும் பூமியினுடைய குடிகளையும் நடத்துறாரு அப்படின் போது பூமியினுடைய குடிகள் அதை எந்த விதத்திலையும் மாற்றவோ தடுக்கவோ முடியுமா? முடியாது. தேவனுடைய சித்தத்தை வந்து வானத்தினுடைய சேனையும் பூமியினுடைய குடிகளும் அதை எதுவுமே தடுக்கவோ இது பண்ணவும் முடியாது. அதுல வெறும் பூமியின் மட்டும் சொல்லல, வானத்தின் சேனையும்னு சொல்லும் போது வான மண்டலத்துல பொல்லாதாவிகள் இருக்கு, அசுத்தாவிகள் இருக்கு, தேவதூதர்கள் இருக்காங்க, எல்லாமே வான சேனைகள் தான். அப்ப தெளிவா சொல்லும் போது அதனாலதான் நம்ம அவரை சர்வ வல்லமை உள்ள சாவரன் காடுன்னு சொல்றோம். இல்லைன்னா அவர் தேவனாவே இருக்க முடியாது, சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்க முடியாது. மனிதர்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் மாற்றி, இல்ல மனிதர்கள் வந்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறா செஞ்சுட்டு மறுபடியும் நான் வரேன்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டா சொல்லப்படுதே தவிர
பிப்ளிக்கலா கரெக்டா பார்த்தோம்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் போது அவருடைய சித்தத்திற்கு மாறா எதுவுமே நடக்க முடியாது. எந்த அளவுக்கு அப்படின்னா பூமியின் குடிகள் வந்து ஒரு பொருட்டே கிடையாதுன்றாரு, ஒன்றுமில்லை எனப்படுகிறார்கள். அவருடைய சித்தத்தின்படிதான் அவர் என்ன செய்யறாரு, வானத்தின் சேனைகளையும், அப்ப அது வந்து எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், வான மண்டலத்துல இருக்க அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸும் அது எல்லாத்தையுமே பூமியின் குடிகள் அது எல்லாத்தையுமே நடத்துறாரு. அப்ப அவர் தான் நடத்துறாருன்ற போது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கும் போது அவருடைய காரியத்திற்கு தடுத்து நிறுத்தவோ மாறாகவோ எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய கையை தடுத்து நிறுத்தி என்ன செய்கிறீர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அவருடைய கையை தடுத்து இந்த கடைசியில வருது இல்லையா, அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் அப்படின்னா, அப்ப அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? அவர் செய்யறத நம்மளால தடுக்க முடியாதுன்ற அர்த்தம். இல்ல, பொதுவா மக்கள் வந்து இத எப்படி இது பண்ண முடியும்னா, நானே சொல்றேன். அதாவது அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி அப்படின்னும் போதே என்னது அது மெயினா வருது? ஜெபம். ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சு அவர் ஒண்ணு செய்யணும்னு வச்சிருக்கும் போது, நான் வந்து அந்த சித்தத்திற்கு மாறா தலைகளை நின்று ஃபாஸ்டிங்ல இருந்து எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் அது வந்து அவரை நோக்கி நீர் என்ன செய்கிறீர் ஆண்டவர்னு சொல்லி அவருடைய கையை தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய சித்தம் தான் நடக்கும். ஜெபம்ன்றது நான் தேவனோட கம்யூனிகேட் பண்றதுக்கு, தேவனோட கூட ஆராதிக்கிறதுக்கு, தேவனை குறிச்சு அவரோட கூட ஃபெலோஷிப் ஆகிறதுக்கு தான் ஜெபமே தவிர, அவரை கையை தடுத்து அவருடைய சித்தத்திற்கு மாறா ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்துறதுக்கோ கேட்கறதுக்கோ கிடையாது. ஏன்னா பூமியின் குடிகள் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஜெபம்ன்றதே அது வந்து ஒரு உரையாடல், ஒரு ஃபெலோஷிப் தான் ஜெபமே தவிர அது வந்து மெனு பட்டியல் கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறா இது செய்வா, அதை செய்வா, இதை சொல்லுங்க, அதை சொல்லுங்கன்றது கிடையாது. எது நடக்குதோ அது ஆண்டவருடைய சித்தத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குறிப்பா இதுல வந்து அவர் கையை தடுத்து ஒரு விஷயம், அவரை நோக்கி ஒரு விஷயம். அப்ப அவருடைய கையை தடுத்து அப்படின்றது என்னது? முரட்டாட்டம். இப்ப நான் வந்து ஆண்டவர் வந்து ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னு நினைச்சிருக்கும் போது நான் முரட்டாட்டமா ரட்சிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு அப்படியே இருக்க முடியுமானா கிடையாது. தேவனுடைய திட்டத்துல அவர் அன்னைக்கு ரட்சிக்கப்படணும்னு நினைச்சுன்னா ரட்சிக்கப்பட்டு தான் அவர் முரட்டாட்டத்தினால அவருடைய கையை தடுத்து நிறுத்தி நான் இதெல்லாம் செய்ய முடியாது, ஆண்டவரே இதை செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப அது வந்து முரட்டாட்டம். இன்னொன்னு அவரை நோக்கி, அது ஜெபம். ஆண்டவரே என்னை இப்படி இது பண்ணிருங்க, அப்படி பண்ணிருங்க, இது பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ரெண்டு காரியமுமே அவருடைய கையை தடுத்து நிறுத்த முடியாது, அவரை நோக்கி ரெக்வஸ்ட் பண்ணி செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் அவருடைய சித்தம் தான் நடக்கும். இது வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் அவர் அப்படிதான் நடத்துறாரு அப்படின்னு இருக்கு. இது புரியுது இல்லையா? கிளியரா? இந்த இடத்துல சின்ன டவுட் வருது. சின்ன டவுட் இல்ல, பெரிய டவுட் தான். இப்போ வந்து சொல்லுங்க sister. நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. காட் அலோவ்ஸ் அந்த கெலாமிட்டிஸ் எல்லாம் நடக்குது. அப்போ அதுவும் ஆண்டவர் வந்து அலோவ் பண்றாரு தானே? நிறைய பேர் இல்ல சிஸ்டர், இல்ல அது வந்து காட் அலோவ்ஸ்ன்னு சொல்ல முடியாது, காட் ஆர்கஸ்ட்ரேட்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா காட் இஸ் நாட் அலோவிங். இப்ப நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் அடம் பண்றேன், எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு, இல்ல என் பையன் வந்து எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு அடம் பண்றான். அடம் பண்ணும்போது தாங்க முடியாம சரி போ அப்படின்னு நான் அலோவ் பண்றேன்னா ஐ ஆம் டீவியேட்டிங் ஃப்ரம் மை வியூ. ஏன்னா அவன் கேட்கறானே, ரெக்வஸ்ட் பண்றானே, அழுகுறானேன்னு சொல்லிட்டு நான் என்னோட இதுல இருந்து சேஞ்ச் ஆகுறது தான் அலோவ் பண்றது. காட் இஸ் நாட் அலோவிங் எனி திங். ஏன்னா அவர் வந்து முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்க்கிற தேவன். எல்லாவற்றையும் ஏற்கனவே அவரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டாரு, ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி வச்சுட்டாரு. அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் டியூரிங் தட் டைம். அப்ப எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக தான் வச்சிருக்கிறாரு. தேவன் வந்து தன்னுடைய திட்டத்தையும் அவருடைய தீர்மானத்தையும் நடத்துறதற்கு எல்லா இதை வச்சிருக்காரு. மனிதனுக்கான ஒரு ஐடியாலஜி தாட் வந்து காலங்களுக்கும் டைம் ஃப்ரேமுக்கும் பவுண்ட் ஆகி, அவனுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு பவுண்ட் ஆகி தான் இருக்கக்கூடியது மனிதனுடைய தாட்ஸ். அப்ப இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஒன்றும் இல்லைன்னு இருக்கு. அப்ப எல்லாமே யாருக்கு, இப்ப இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வீக் படிக்கும் போது நம்ம இது எல்லாமே யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லி அந்த காரியங்கள்லாம் படிச்சுட்டு வரும்போது எல்லாமே தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இப்ப இந்த சுனாமின்னு ஒரு உதாரணம் கேட்கிறோம். சுனாமி வந்திருக்கு, இல்ல நிறைய தவறான காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து why God allowedன்றதே தப்பான கேள்வி. we have to accept that God is orchestrating it for a purpose. அவருடைய தீர்மானத்தும் அவருடைய மகிமைக்கென்று அவருடைய திட்டத்திற்காக. நமக்கு அந்த திட்டம் இன்னைக்கு புரியாம இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா நம்ம பைபிள்ல இருந்தே வந்து பார்வோனை சொல்லலாம்.
ம். மோசேவை வந்து அங்க வனாந்தரத்துல போய் நீ போய் கூட்டு வா, நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் அனுப்ப மாட்டான், அப்ப நீ வாதைகளை இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அங்க போன உடனே தேவன் வந்து பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. அப்ப அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோமர்ல படிச்சோம் அப்படின்னா, ரோமர் 9வது அதிகாரத்துல தேவன் தன்னுடைய நாம பிரஸ்தாபத்திற்காகவும் தன்னுடைய மகிமைக்காகவும் இதை கொண்டு வந்தார்ன்னு இருக்கு. பார்வோனை இதற்காகவே உருவாக்கி வந்தார்ன்னு இருக்கு. அந்த காரியம் என்னன்னா 40 வருஷம் கழிச்சு எரிகோ கோட்டையில இருக்கும் போது அந்த நியூஸ் அவ்வளவு இதுவா வருது. அப்போ அந்த இடத்துல வந்து முதல் தலை பிள்ளைகள் எல்லாருமே எகிப்துல சங்காரம் செய்யப்படுறாங்க, சங்கார தூதனால. அப்ப அது வந்து God is not allowing it, God is orchestrating it. நம்ம வந்து டிவைன் பிளானை வந்து ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது, பிகாஸ் we are human, அது கரெக்ட். we have limited knowledge. அதை தான் வந்து பவுல் புரிஞ்சுக்கிட்ட உடனே ரோமர் 11ல வந்து கடைசியில அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட தேவனுடைய அளவு ஞானம் அறிவு அதனுடைய ஆழம் அகலம் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு அவ்வளவு இதுவா சொல்றாரு, எக்ஸைட் ஆகி. அப்போ மனிதனுடைய புரிதல் வந்து லிமிட்டடு. we think from our perspective with a limited knowledge. ஆனா தேவன் அதை எதை நடத்துறாரு அப்படின்னு. ரெண்டாவது வந்து நமக்கு ரிலீஜன் வந்து ஒரு சில காரியங்களை வந்து இது கரெக்ட், இது தப்பு, இது நரகத்துக்கு போகும், இது பரலோகத்துக்கு போகும், இப்படி நிறைய விஷயங்கள் அதுல பின்னி பிணைஞ்சு நம்மளுடைய ஐடியாலஜி அதுல இருக்கிறனால நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம். பட் காட் இஸ் பியாண்ட் தட் அண்ட் ஹி இஸ் ஆர்கஸ்ட்ரேட்டிங் எவ்ரிதிங். அப்ப தேவன் இதெல்லாம் அலோவ் ஏன் பண்றாருன்றதை காட்டிலும் தேவன் அலோவ் பண்றாருன்றது கிடையாது, காட் இஸ் ஆர்கஸ்ட்ரேட்டிங் இட். நாட் இன்னைக்கு இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணல, ஹி ஹஸ் ப்ரீ-பிளான்ட் எவ்ரிதிங். முடிவுல இருந்து ஆரம்பத்தை பாக்குற தேவன் எல்லாவற்றையும் அவர் தீர்மானிச்சு வச்சுட்டாரு. இட் ஹாஸ் பீன் ஹேப்பனிங் அட் த எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேம்ல அந்த இது நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு உதாரணம் தான் அந்த நம்ம பார்த்த செங்கடலினுடைய இதுல வந்து முதல் தலைப்பிள்ளைகள் எல்லாருமே எகிப்துல இருக்கிறதுனுடைய டெத்து வருது. அதுக்கப்புறம் செங்கடல்ல அந்த சோல்ஜர்ஸ் மொத்தமே இறக்குறது. பார்வோனை இதுக்காகவே நான் ரைஸ் பண்ணி வரேன்றாரு. ஃபைனலா வந்து அல்டிமேட்டா அவருடைய க்ளோரி அதுக்கு கிடைக்குதுன்னு இருக்கு. அப்ப பார்வோனுடைய நிலைமை என்னன்னும் போதுதான் இப்ப பார்வோன் வந்து நம்ம உதாரணத்துக்கு இப்ப நம்ம படிக்கிற டாபிக்ல வந்து பார்வோன் வந்து ரட்சிக்கப்படாதவன்னே வச்சுப்போம். பார்வோன் ரட்சிக்கப்படல, மோசே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுடைய முடிவுக்குன்ற போது அது ஒரு தனியா இது வந்துருது. ஆனா பார்வோனுக்கு அப்படின்னு சொல்லும் போது பார்வோனை பொறுத்த வரைக்கும் பார்வோன் நரகத்துக்கு போவானா, ஏன்னா அவன் வந்து தேவனுடைய ஜனத்தை கடினப்படுத்தினானே அப்படின்னு சொல்லும் போது பார்வோன் கடினப்படுத்தல. ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் உங்களை போக விட மாட்டேன்றாரு. அப்ப அதனாலதான் வந்து த எண்ட் ஆஃப் த அன்சேவ்டுன்னும் போது இப்ப தேவன் தீர்மானிச்சு வச்சு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி நடத்தக்கூடிய அந்த காரியம் வந்து எப்படி தேவன் தண்டிக்கிற ஒரு விஷயமா வர முடியும். அப்ப எல்லாத்தோடைய மீட்பு தான் அதுல காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு இதை நம்ம வர 2 வாரங்கள்ல இதை படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வசனங்களும் சேர்த்து படிக்கும் போது இது இன்னும் டீட்டெயிலா புரியும். ஆனா இது ஒரு ரொம்ப ஹாட் டாபிக். ஏன்னா நம்ம பிரதரே ஏற்கனவே 1 இயர் அந்த சாவரன்ட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திருந்தது. ஆனா கூட அந்த சாவரன்ட்டியை வந்து நம்ம உள்ள டைஜஸ்ட் பண்ணும்போது அது சில பிரச்சனைகள்லாம் நமக்கு கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்து நிறைய இந்த பச்சை கண்ணாடிகள்லாம் போட்டு நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற, நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணாலும் we are seeing from the human perspective with a limited knowledge. அப்ப ஆண்டவருடைய திட்டங்களையும் முழுமையான பிளானையும் வந்து அறியறதுக்கு நம்மளால முடியாது. God has set eternity in our heart இருக்கும். நித்தியத்தை நம்ம இதுல வச்சிருக்கான்ட்டு அது நித்தியம் கிடையாது. God has set the eons, அந்த ஒரு லிமிட்டேஷன் இதயத்துல வச்சிருக்காரு. ஸோ பியாண்ட் eons, காலங்களுக்கு அப்பாற்பட்டு நம்மளால அது தாண்டிலாம் நம்மளால பார்க்க முடியாது, திங்க் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளால திங்க் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப we have the limitation. அப்ப எல்லாத்தையும் தேவன் வந்து அலோவ் பண்றாரு கிடையாது, எல்லாத்தையும் தேவன் வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்றாரு ஃபார் அ பர்பஸ். எல்லாமே அவரு இன்னொருத்தரோட நம்ம சொசைட்டில இருக்கும்போது ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய ஹெல்ப், இன்னொருத்தருக்கு அந்த ஒரு பின்னி பிணைஞ்சு ஒருத்தர் ஒரு இம்பாக்ட், இது வந்து ஒரு டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், டாமினோ எஃபெக்ட்னு. அந்த மாதிரி ஒரு காரியத்தை நிகழ்த்துவதற்கு தேவன் பல இதை பின்னி வச்சிருக்கிறாரு. ஸோ அப்ப எல்லாமே அல்டிமேட்டா வந்து இட்ஸ் அ பிளான், பெர்ஃபெக்ட் பிளான் ஆஃப் காட்ல தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் ஆதாம் பாவம் செய்தது கூட. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ரிடம்ஷனை தீர்மானிச்சு வச்சிட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ஆதாம் பாவம் செய்யல, அவன் சுய இஷ்டமா பாவம் செய்யல அப்படின்னு சொல்லி அவன் வந்து பாவமே செய்யாம இருந்திருந்தானா அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இதுவே வேஸ்டா இருக்கும். அப்ப தேவன் எல்லாவற்றையும் தீர்மானிச்சு வச்சிருக்காரு, ரிடம்ஷனை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சின் வருது, அதை ஃபர்ஸ்ட் ஆன்டிடோட் ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வேக்சின் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்ப எல்லாமே பைபிள்ல வந்து God is not at all allowing any single thing.
God is orchestrating everything. புரியுது இல்லையா? அந்த அலோவிங்க்கும் ஆர்கஸ்ட்ரேட்டிங்க்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. அலோவிங் போது he cannot be a sovereign God and he cannot see the end result from the beginning. அப்ப நான் இப்ப ஒரு விஷயம் கேட்கிறேன், அந்த ஆண்டவர் அலோவ் பண்றாருன்னு நினைச்சா கூட that is not allowing, that is also under the sovereign will of God. God is orchestrating in that way. அந்த விஷயத்துலதான் தேவன் நடத்துறாரே. அப்ப இது ஒரு ஆழமான சத்தியம். இதை புரிஞ்சுக்கிறது. God is orchestrating everything, not from today. இன்னைக்கு நடந்தவொடனே இன்னைக்கு பிளான் பண்ணி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணல. பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், எல்லாத்துக்கும் முன்னாடி தேவன் முடிவுல இருந்து ஆரம்பிச்ச பார்த்து எல்லாத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி செட் பண்ணிட்டாரு. ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் த டைம் ஃப்ரேம் பேஸ்ட் ஆன் வாட் காட் ஹஸ் ஆர்கஸ்ட்ரேட்டட். புரியுது இல்லையா சிஸ்டர்? புரியுது. ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் இந்த திரும்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ரீகேப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அடுத்த இதுல இருந்து நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது யாருக்காவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இருந்துச்சுன்னா ஓகேம்மா. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான டாபிக், சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இன்னொரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட அந்த டைம்ல நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல கூட டவுட் இருந்துச்சுன்னா குரூப்ல போடுங்க. ஓகே கண்மணி. பிரதர். பிரதர் ப்ளீஸ். அலோவிங் சொல்லும் பொழுது அது ஆண்டவனுடைய இயலாமைக்கு குறிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? அலோவிங் சொல்லும் போது ஆண்டவருக்கு இயலாமையினால அவர் அந்த மாதிரி அலோவ் பண்றாருன்ற ஆயிடும். நான் ஏதோ ஒரு விஷயம் என்னால சரி போ நீ எதையோ செஞ்சு தொலைன்னு விடுற மாதிரி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அதை நான் விட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இந்த குழந்தைங்களாம் அடம் பண்ணா சரி போ அப்படின்னு விடுற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப அவங்க டிவியேட் ஆகுறாங்க பேரண்ட்ஸ், because they are not sovereign. அப்போ அது so allowing is a very wrong connotation. தப்பான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அதனாலதான் நம்ம God is orchestrating everything, எல்லாத்தையுமே அவர் ப்ரீ பிளான் பண்ணி அதன்படி வழி நடத்துறாரு அப்படின்னு. ஆமா. Thank you brother. In spite of all your tiredness, you have completed. பிரதருக்காக வேண்டி கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லா அவர் பயங்கரமா டிராவல் அப் அண்ட் டவுன் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு வாரம் ஃபுல்லாவே பயங்கர டிராவல்ல இருந்தாரு. இன்னைக்கு பிரதர் இன்னைக்கு பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா, இல்ல பிரதர் 2 வாரமா நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதனால இந்த வாரம் எப்படியும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல பேசிட்டு இருந்தாரு. அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசும்போது அவர் பயங்கர டயர்ட்ல தூக்கமா வந்திருந்தது. ஸோ லெட் அஸ் ப்ரே ஃபார் ஹிம். நான் ப்ரே பண்ணுங்களா பிரதர்? ஓகே பிரதர். நல்ல தகப்பனே, தேவரீரப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளோ ஒரு ரிசர்ச் பண்ணி எவ்வளோ முயற்சி எடுத்து எஃபர்ட் போட்டு இந்த பைபிள் ஸ்டடியை பிரதர் நடத்துறாரு. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவிதமான சிச்சுவேஷன்கள்ல ப்ராக்டிக்கலா பலவிதமான ஃபேமிலி சிச்சுவேஷன்ல எவ்வளோ டிராவல் பண்ண வேண்டி இருந்தாலும் ஒரு டிட்டர்மின்டாக இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியை எடுத்து நடத்தினாரு. ஆண்டவரே, இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். இதை மறுபடியும் கேட்டாலே ஒழிய இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கர்த்தாவே. ஆனா இது ரொம்ப ஃபண்டமெண்டல் சப்ஜெக்டா இருக்கிறதுனால இன்னும் அந்த ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போட்டு அதுக்கு மேலதான் இந்த டாக்டரினையே கட்டணும். அதனால இந்த பேஸ்மெண்ட்டை நல்லா புரிஞ்சிக்க தேவரீரப்பா கிருபை பாராட்டும் கர்த்தாவே. இவங்க அட்டன் பண்ணவங்களையும் அட்டன் பண்ண முடியாதவங்களையும் இதை மெசேஜ எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக வேண்டி கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கோட கூட தேவரீர் பேசி இந்த காரியங்களை புரிந்து கொள்ள அவர்கள் முயற்சி எடுக்க கிருபை பாராட்டும். பிரதரனுடைய நல்ல ஒரு ரெஸ்டுக்காக வேண்டி கூட ஜெபிக்கிறோம். பிரதருக்கு செஞ்சிருக்கிற எவ்வளோ நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற எவ்வளோ நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எல்லாரும் பாப்பா கண்மணிக்கு கூட போயிட்டு வரும்போது அந்த ஒரு சின்ன விபத்து இருந்தது. அந்த விபத்துல இருந்து கூட எந்த விதமான ஒரு மேஜர் ஒரு ஹர்ட் இல்லாம நல்லபடியாக அவளை கூட தேவி நீ காத்து வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. அந்த அருமையான கணவன் மனைவியை கூட தேவி நம்ம ஆச்சரியவிதமாக நடத்தி வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பல பேர் வர முடியல, சித்தி வர முடியல.
ஜெஸ்ஸி வர முடியல, இருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி கூட ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவரீர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தர் உபகாரங்களையும் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 Praise the Thank Lord. you, brother. Thank you. Praise the Lord. Thank you. Praise the Lord. Thank you.